நான் வந்து ஆக்சுவலா சீரியஸா வந்து இந்த எபிசோடுக்கு வந்து கியூரியஸ் கேஸ் ஆஃப் மாரி செல்வராஜ் அப்படின்னு பேர் வைக்கலான்னு நினைச்சிருந்தேன். எனக்கு வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். மாரி செல்வராஜ் இன்டர்வியூ. அதுல வந்து ஆடியன்ஸ்லாம் கேள்வி கேட்பாங்க. இந்த மாரி படத்த பத்தின கேள்விகள். மேல ஒரு பிரசன்டர் இருப்பான். அவனும் கேட்பான். பிளஸ் ஆடியன்ஸும் கேட்கலாம். அதுல ஆடியன்ஸ்ல வந்து ஒருத்தர் கேட்டாரு, இந்த மாரி பைசன் படத்துல ஆக்சுவலா வந்து கடைசியில நீங்க ஒரு சீன் வச்சிருப்பீங்க. அவங்கள போலீஸ் புடிக்கிற மாதிரி. ஆனா வந்து அந்த சீன் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். நம்மளுக்கு ஒரு பதட்டமே இருக்காது. பிளஸ் ஸ்கிரீன் பிளேல வந்து எனக்கு ஒண்ணு தப்பா பட்டுச்சு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனயே அவரு ஜப்பான் போற மாரி காமிச்சிடுறீங்க. அவர் ஜப்பான்ல இருந்து ஆக்சுவலா இது எல்லாத்தையும் நரேட் பண்ணிருக்காருங்கிற மாரி காமிக்கிறீங்க. ஆனா ப்ரீ கிளைமாக்ஸ்ல இருங்க, இருங்க. ப்ரீ கிளைமாக்ஸ்ல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிற மாரி காமிச்சு அத ஒரு பதவியப்பா ஆக்கணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா ஆல்ரெடி எனக்கு அவர் ஜப்பான் போயிட்டாருன்னு தெரிஞ்சுச்சு. அது ஸ்கிரீன் பிளே மிஸ்டேக் தானே! அப்படின்னு அவன் கேட்கறான். ஆமா. ஆக்சுவலா இந்த கேள்வி எனக்கும் இருக்கு. இட்ஸ் சச் அமெச்சரிஸ்டிக் டேக் மாரி இருந்துச்சு எனக்கு. அது ஃபர்ஸ்ட் எடுத்தோனயுமே அவன் ஜெயிச்சிட்டான். நீ ஜெயிச்சிட்ட மாரிதான்னு காட்டுறது வந்துட்டு இட் டிட்ன்ட் வொர்க் ஃபார் மீ அஸ் வெல். இல்லப்பா மாரி செல்வராஜ் சொல்றாருன்னா, "நீ ஏன் சுவாரஸ்யத்த தேடி போற படத்துக்குள்ள? சுவாரஸ்யத்த தர்றதுக்கு நெறைய படம் இருக்கு." அப்புறம் எதுக்கு போவான் அவன்? பிரதர் வாய்மயிர கெளப்பக்கூடாது பிரதர். இந்த மாரிலாம் பேசி. அப்படிதான்பா அவரு சொல்றாரு. சுவாரஸ்யத்துக்காக நெறைய படம் எடுக்குறாங்க. என் விருப்பம் வந்து சுவாரஸ்யம் கிடையாது. எனக்கு இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி ஒருத்தன் போயிருக்கான் அப்படின்னா, அந்த அந்த பிரச்சனையோட ஃபீலிங்குள்ள தான் அந்த இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி போனாங்கிற ஃபீலிங்குள்ள தான் அவன் அவன ஏதோ உளவியலா ஏதோ சொல்லுவாப்ல. அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு சொல்ல தெர்ல. பேசிக்கா அவரு சொல்ல வர்றது என்னன்னா, ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் இந்த கியூரியாசிட்டியோ இல்ல இந்த டென்ஷனோ ஓவர்டேக் த ஃபீலிங்ஸ்ங்கிற மாரி சொல்றாரு. அப்ப ஃபீலிங்ஸ் நல்லா இருந்திருக்கணும்ல. அந்த ஃபீலிங்ஸ் நல்லா இல்லையேங்கிறது தான் எனக்குமே டவுட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பொதுவாவே இந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். மாரி செல்வராஜ் வந்து ஒரு சைனூசாய்டல் வேவ் மாரி இயங்குறாரோங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா, பரியேறும் பெருமாள் வேற லெவல்ல இருக்கும். அடுத்து கர்ணன் வரும், கேவலமா இருக்கும். அதுக்கப்புறம் வாழை வரும், சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தா இந்த படம் வந்திருக்கு. இது ரொம்ப பிலோ ஆவரேஜா இருக்கு. ஸோ எப்படி ஆட் ஈவன் போட்டு தான் பார்க்கணுமாங்கிற ஒரு டவுட் இருக்கு எனக்கு. நான் மாரி செல்வராஜோட இந்த கருத்தையே கடுப்பாகுற மாரி தான் பாக்குறேன். ஏன்னா எனக்கு இந்த படத்து மேல ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் இருக்கு ஓரளவுக்கு. பட் நீ இப்ப சொன்ன கருத்து மயிர்னால தான் எனக்கு வந்துட்டு வெக்ஸ் ஆகுது. நீங்க வந்துட்டு வன்மத்த தூண்ட பாக்குறீங்களோன்னு தோணுது. ஏன்னா அந்த பேட்டிய நான் பாக்கல. இல்ல நான் அந்த பேட்டியில வந்து ஒரு சின்ன கான்டெக்ஸ்ட்ல தான் எடுத்து சொல்லியிருக்கேன்னு வச்சுக்குவேன். பட் அந்த அந்த பேட்டியில நெறைய இன்ட்ரஸ்டிங்காவும் சொல்லியிருப்பான். சில விஷயம்லாம் வந்து உனக்கு வேற ஐடியா இருந்திருக்கும். பட் அவன் ஏதோ அவனோட பெர்ஸ்பெக்டிவ சொல்லியிருந்திருப்பான். ஆனா எனக்கு பேசிக்கா இந்த ஒரு ஃபேக்டர் தான். இந்த சைனூசாய்டல் வேவ் ஆஃப் திங்ஸ். அதுக்கப்புறம் மூவி ஆஃப்டர் மூவி வந்து அவரு என்ன சொல்றாருன்னா, அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இத நான் காமிச்சிருக்கேன். இதுல சில காம்ப்ரமைசஸ் நான் பண்ணியிருக்கேன். பட் ஓவராலா ஐ ஜஸ்ட் வாண்ட் தி ஃபில்ம் டு பி ஆஃப் மை சாய்ஸ் அப்படிங்கிற மாரி தான் அவர் ப்ரொபகேட் பண்றாரு. நடுவுல பாத்தியா நான் ஒரு படத்தையே மறந்துட்டேன். மாமன்னன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தையே ஆமா. மறந்துட்டேன். இப்போ எனக்கு என்னன்னா, ஆஸ் எ சினிமா ரசிகனா நான் வந்து படம் பார்க்கும்போது, யாரோட சாய்ஸா வேணா இருந்துட்டு போட்டும். ஓவராலா ஐ அம் ஜஸ்ட் கன்சியூமிங் எ ஃபிலிம். கரெக்ட்டா? அந்த படத்த நான் கன்சியூம் பண்ணும்போது, அதுல சில ஆப்வியஸான பிரச்சனைகள் இருக்கும்போது, அத பத்தி பேசித்தானே ஆகணும் அப்படின்னு யோசிக்கும்போது, ஓவராலா பைசன் அப்படின்னு மட்டும் எடுத்து பைசன் மேல இருக்க வன்மத்த கக்காம, ஓவராலா மாரி செல்வராஜோட கரியர்ல இருக்க படத்த எடுத்து, அதுக்குள்ள இருக்க சில சிமிலாரிட்டீஸ், சில விஷயங்கள் இதெல்லாம் ரிபிட்டேட்டிவா இருக்கு. எதனால சில விஷயம் நம்மளுக்கு பிடிக்காம போகுது அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்னு யோசிச்சேன் நானு. சோ நீங்க வந்துட்டு என்ன சொல்ல வரீங்கன்னா, யூ ஹேவ் டு கம்பேர் ஆல் தி ஃபிலிமோகிராபிஸ் டுவர்ட்ஸ் இதுவா? இந்த படமா? அதான் உங்க ஐடியா? நான் என்ன சொல்ல வரேன்னா, பைசன வந்து ஒரு ரோட் மேப்பா ஒரு இதா வச்சுக்கங்க. ஸ்கெலிட்டனா வச்சுக்கங்க. அந்த பக்கம் சரி. இந்த பக்கம் மத்த மத்த படங்களை மேட்ச் பண்ணி ஓவராலா நம்ம மாரி செல்வராஜோட கெரியரை டிஸ்கஸ் பண்ணுவோம். பைசன் தான் சென்டர் ரோடு. நடுவுல நிக்கிற டீ கடை வந்து மத்த படங்கள். பிரதர் இதுக்கு நான் வந்துட்டு சேரான ஒரு பதில் சொல்லுவேன் பிரதர். சொல்லுங்க. அப்ப நீங்க அழுவீங்க. இது யார் சொன்னதுன்னு மறந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு ராமும் மிஸ்கினோ தான் சொன்னது. சரிங்களா? ஒரு டிரெக்டரோட ம். படத்த பார்த்துட்டு, அடுத்த படத்தையே முதல்ல எதுக்கு நீங்க ஜட்ஜ் பண்றீங்க? அந்த ம். படமா இந்த படம் இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? அப்படின்னு கேட்டானுல்ல. அவனுங்க உன்ன பார்த்து அடி அடி அடிக்க போறானுங்க. படம் மாதிரி இருக்கணுங்கிறது நம்மளோட விருப்பம். சரி பிரதர். போயிருவோம். நீங்க நீங்க சொல்ற மாரியே போயிருவோம். Welcome to our show. This podcast is being presented to you by Barking Buddhas. சரி, முதல்ல பைசன் பாத்துட்டீங்களா? பார்க்கலன்னா இந்த பாட்காஸ்டே வைக்க முடியாது. அத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிருங்க.
ஜி உங்கள மாரி லேட்டா பார்த்தவன் இல்ல ஜி. முதல் டே பார்த்தவன் ஜி நான். நான் என் கூட படம் பார்த்தவர் யாருங்கிறத நீங்க முதல்ல கேளுங்க. அதுதான் கெத்து. யாரு? மாரி செல்வராஜா? அது இருந்திருந்தா கூட பரவால்ல. இட்டிஸ் பிரசாந்த் ஆ. தலைவன். இன்ட்ரோல தான் பார்த்தேன். அழுத்தி ம். புடிச்சுட்டு போயிட்டு இருந்தாப்ல. கிரித்தா ஹூவான்ட்டு. சூப்பரா பண்றீங்க ஜி அப்படின்னு சொல்லலாம்ன்னு பார்த்தேன். அதுலயும் நீங்க அந்த நீயா நானால அபிஷேக் ராஜா உங்களுக்கு ஒரு முட்டு குடுத்தாரு பாருங்க. அதுல இருந்து உங்க மேல இருக்கிற மரியாதை எனக்கு எங்கேயோ நான் தி இந்தியாஸ் டாப் பெய்டு ரிவ்யூவர். சும்மா போயிட்டு இருக்கவன புடிச்சு செதுக்கி விட்டான் பாரு அவன். விட்டு மீன் கண்டென்ட்ட மாத்தி விட்டு. அவரே சிவனேன்னு உட்கார்ந்து இருப்பாப்ல இதுல சரியா. எதையாவது ஒண்ணு பேசி நம்மள லாக் அடிச்சிருவானே. நம்ம தான் பெட்டி வாங்குறோம்னு பல நாளா சொல்லிட்டு இருக்கானே. இவன் சும்மா இல்லாம கோமாளி நீ யாருடாங்கிற மாதிரி சட்டு போட்டு உள்ள வந்து இவன் என் ஃப்ரெண்டு பிரசாந்த் இவன் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் பெய்டு ரிவ்யூ யாருக்கு இருந்து. ஸோ கம்மிங் பேக் டு திஸ் கண்டென்ட் ப்ரோ நான் பார்த்துட்டேன் ப்ரோ. சில மொமெண்ட்ஸ் நல்லா இருந்தது. ஆக்சுவலா நான் மாரி செல்வராஜ் கிட்ட ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான படம் எதிர்பார்த்தேன். திஸ் வாஸ் நாட் அ ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம். அதுவே எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருந்துச்சு. காரணம் என்னன்னா இவனை ஒரு 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 சாரார் வந்து பிடிக்காது இல்லையா மாரி செல்வராஜ. பட் இந்த படம் பார்த்தா அந்த ஹேட்ரட் அந்த அளவுக்கு வராதுன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு இது உடன்பாடு. ஏன்னா இது வந்துட்டு இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அப்புறம் இந்த ஆர்ட் அதுக்கெல்லாம் வந்துட்டு ஜாதிகள் கிடையாது இல்லையா. So அதனால மக்கள் கொஞ்சம் ஏத்துக்கிட்ட மாதிரியே எனக்கு லைட்டா ஃபீல் ஆச்சு. இப்ப நீ சொன்ன ஃபேக்டர் ஆக்சுவல் நல்ல பாயிண்ட். பட் ஆனா எனக்கு அதுதான்டா இருக்கறதுலயே பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா, சொல்லுங்க அதை பத்தி இப்போ பேசலாம். இவன் என்ன பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், இந்த படத்துல ஆக்சுவலா என்ன பண்ண ட்ரை பண்ணியிருக்கான்னா, ஒரு ஊர்ல பெரும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. 2 ஜாதிக்கு நடுவுல. அந்த 2 ஜாதிக்கு லீடர்ஸா 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட். 2 பேர வெட்டிக்கிறது. அந்த மாரி போய்க்கிட்டு இருக்கு. அந்த ஊர்ல அ கபடி கபடி ஃபேமஸான விளையாட்டா இருக்கு. அந்த விளையாட்டுக்குள்ள பசங்க வந்தானுங்கன்னா, ரவுடியிசத்துக்குள்ள போயிருவானுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரு. இந்த ஊர்ல இருந்து ஒருத்தன் எப்படி வெளியில வந்தான்? அப்படிங்கிறதான கான்டெக்ஸ்ட். இப்போ இதுக்கு உள்ள ஆமாங்க. சேலஞ்சா இருக்குது இந்த ஊருக்குள்ள இருக்க ஜாதி கான்ஃப்ளிக்ட் தான். கரெக்ட்டா? அந்த ஜாதி கான்ஃப்ளிக்ட் உண்மை. எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னா, இந்த 2 மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனநிலையில இருக்குன்னு சொல்ல வராப்ல. ஆனா, அவரே தான் என்ன பண்றாருன்னா, இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட். ஆக்சுவலாவே நடந்த ஒருத்தரோட பயோகிராபி. கரெக்ட்டா? அப்ப ஆக்சுவலாவே 2 ஜாதிய லீட் பண்றது 2 தலைவர்கள பத்தி தான் நம்ம இந்த கதைய எடுத்திருக்கோம். இப்போ ஒரு அப்ரஸ்டு கம்யூனிட்டில இருக்க இவன் இருக்கான்ல, அமீருக்கு ஒரு கோவம் இருக்கிறது கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, அடுத்த இன்னொரு கம்யூனிட்டில இருக்கவன் போட்டு கன்சிஸ்டன்ட்டா அவன அப்ரஸ் பண்ணிட்டே இருக்கான். அதெல்லாம் ஓகே. ஆனா, அவன் என்ன பண்றான்னா, இப்போ நான் அந்த அப்ரஸ் பண்றானுங்கல்ல ஒரு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டில அந்த டைம்ல இருந்த லீடரையும் நான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஆனா, ஒரு நல்லவரா ரெப்ரசன்ட் பண்ணணும்னு பண்ண மாரி இருக்கு அந்த படம். அது ஸ்போர்ட்ஸ் டிராமா யூனிவர்சலா ரீச் ஆகணும்னு அப்படி பண்ணாரா? இல்ல இவங்களோடலயும் நல்லவங்க இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு திடீர்னு ஒரு 4த் படத்துல இருந்து அப்படி தோணிருச்சான்னு தெரியல எனக்கு. வாட் இஸ் த பர்ப்பஸ்? வாட் இஸ் த பர்ப்பஸ்? பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி ஷோயிங் அந்த பிடி மாஸ்டர் வந்து ஆதிக்க ஜாதியா இருந்தாலும் அந்த ஆள் வந்து ஸ்போர்ட்ஸுக்காக இவனை வேற லெவல்ல ரேம்ப் அப் பண்றாருங்கிறது காமிச்சிட்டார். ஆனா அந்த ஜாதிக்கு தலைவனா இருக்க அந்த மறுபடியும் ஜாதிக்காக கொண்டுகிட்டு இருக்க ஒருத்தனை இவர் வந்து இல்லைங்க இவர் தம்பியை கொண்டதுக்காக தான் மத்தபடி இவர் நல்ல ஆளு அப்படிங்கறத திரும்ப திரும்ப நிறுவனத்துல என்னடா இருக்கு. அதுவே எனக்கு தெரிஞ்சு கோர் ஃபிளா இருந்துச்சு இந்த படத்துல ஆக்சுவலா. ஏன் அது லைட்டா சிம்பிங் மாதிரி இருந்துச்சுல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சாட்டிஸ்ஃபை த மாஸ். இது இது எப்படி இருக்குன்னா, அந்த அந்த கேரக்டர்ஸ்க்கு கிரேயா இருக்கிறதுக்கே விடாம, எனக்கு ஏத்த மாரி நான் வந்து இந்த படத்த ஓவராலா ஒருத்தன் கன்சியூம் பண்ணும்போது, இது எந்த விதத்திலயும் தப்பாயிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட் ஹார்ட்டடா டீல் பண்ற மேட்டர் இருக்குல்ல. இது ஆரம்பத்திலேயே இருந்திருக்கு. ஆனா ஆரம்பத்துல இருந்தப்பலாம் வந்து எப்படியா இருந்திருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இந்த படத்த எடுத்துப்போமே, பரியேறும் பெருமாள் எடுத்துப்போம். அந்த படம் ஹிட் ஆனப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்துல வந்து அந்த ஹீரோ திருப்பி அடிக்கிற மாரிலாம் காமிக்கவே இல்ல. அவனுக்கு இவ்ளோ அநீதி நடக்குதுங்கும்போது மக்களுக்கு வந்து சிம்பத்தியா இது போய் சேர்ந்துச்சு. அதனால படம் ஹிட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அதுக்கு பாரஞ்சித் என்ன சொன்னாருன்னா, பாரஞ்சித் அதே தான் சொன்னாரு. இப்ப என் படத்துல வந்து நான் திருப்பி அடிக்கிற மாரி காமிக்கிறேன். அதனால தான் படம் ஓட மாட்டேங்குது. பட் ஆனா இந்த பரியேறும் பெருமாள்ல வந்துட்டு நான் வந்து அவன் எம்பத்திய பார்த்து மக்கள் இது பண்றானுங்க. சோ பரியேறும் பெருமாள் பிடிக்குது. இந்த கர்ணன் படம் பிடிக்கலங்கிறதுக்கான ரீசன் அதான். கர்ணன்ல திருப்பி அடிக்கிறான். பரியேறும் பெருமாள் திருப்பி அடிக்கல அப்படின்னு சொன்னானுங்களா? இப்போ இந்த படத்துல பார்த்த அப்படின்னா, ஆக்சுவலா மாரி செல்வராஜே அந்த ட்ரெண்ட ஃபாலோ பண்ண மாரி தான் இருந்துச்சு. 2 லீடர காமிக்கிறேன். ட்ரூ இன்சிடென்ட்ன்னு வேற சொல்ட்டேன். இந்த 2 லீடர்ஸ்க்குள்ள ஜாதிய பத்தின எண்ணமோ, இல்ல ஜாதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிரே ஷேடோ இருக்கவே இருக்காது. அவனுங்க நல்லவனுங்களா தான் இருப்பானுங்க. ஆனா சூழ்நிலை தான் அப்படி ஆயிருச்சுன்னு. ஏன்டா சூழ்நிலைய கிரியேட் பண்ணதே அவனுங்க தான்டா. அவனுங்களோட ஆதாயத்துக்கு தான் சூழ்நிலைய கிரியேட் பண்ணானுங்க. நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் இந்த படத்துல அப்படின்னா அதெல்லாம் பண்ணாங்க. பட் ஆனா அது இந்த படத்துக்கு அது தேவையில்லைன்னு அந்த சீன் எல்லாம் நாங்க ஒதுக்கிட்டோம்.
அது அவங்க வாழ்க்கையில பேக் எண்ட்ல நடந்துட்டு தான் இருந்திருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினாலதான் எனக்கு அந்த பி ஸ்டோரி ஒர்க்கே ஆகல. புரியுதா? இப்ப எனக்கு இன்னொன்னு என்னன்னா, இந்த படத்த நான் எப்படி பார்த்தேன்னு சொல்றேன். சரியா? எனக்கு வந்து இந்த படத்த பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இது எந்த மாரியான படமா இருந்திருக்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி ஆஃப் கார் எடுத்துக்குவேன். சிட்டி ஆஃப் கார் எடுத்தேன்னா, அந்த அந்த பர்ட்டிகுலர் ஏரியால கிரைம் மட்டும் தான் நடக்கும். சரியா? அவன சுத்தி நெறைய கிரைம் நடந்துகிட்டே இருக்கும். அ சின்ன பசங்கள்லாம் இதாகி எனேபிள் ஆயி அவங்களும் கிரைம்ஸ்டர்ஸா மாறிக்கிட்டே இருப்பானுங்க. ஆனா, ஹீரோ ராக்கெட்டுங்கிறவன் எப்படி ஃபோட்டோகிராஃபர் ஆனாங்கிறது அதோட ஆக்சுவல் கத. அத சுத்தி நடக்கிற இந்த கிரைம். கடைசில பார்த்தா இந்த கிரைம் எல்லாத்துக்குமே பாயிண்ட்லெஸ் அப்படின்னு முடிச்சிருப்பான். அவன் இந்த கிரைம்ல இருக்கவனுங்கலாம் அவனுக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணானுங்க. அவனுக்குள்ளேயே ஒரு நல்லது இருந்திருக்கு பாருங்கன்னா சொல்லவே மாட்டான். இந்த கிரைம் வந்து பாயிண்ட்லெஸ். இந்த கிரைம் பாயிண்ட்லெஸ்ஸா இருந்து இதுக்குள்ளேயே உழண்டு லைஃப கெடுத்துக்காம ஒருத்தன் எப்படி மேல வந்தான்னு நீ காமிக்கும்போது, எது எப்படி காமிக்கணும்னா, இப்ப இங்க ஜாதி தான் பிரச்சனைன்னா, ஜாதி பாயிண்ட்லெஸ்ங்கிறத நீ எப்படி காமிப்ப? அவனுங்க 2 பேரும் முட்டாள்தனமா ஜாதிய மட்டுமே வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதுல அவனுங்க அழிஞ்சானுங்க. அதையெல்லாம் தாண்டி ஒருத்தன் மேல வந்துட்டான். மேல வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஜாதியே இல்லாம போயிடுச்சுங்கிறது தான்டா எனக்கு கான்டெக்ஸ்ட்டா தோணுது. ஆனா அத வுட்டுட்டு பேரலலா பி ஸ்டோரில அமீரும், இவரும் பாருங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. ஆனா சூழ்நிலையினால 2 பேர் அடிச்சுக்கிறாங்களே அப்படின்னு பி ஸ்டோரிய காமிச்சு, அமீருக்கு எக்ஸ்டெண்டடா ஒரு டெத் சீன் எல்லாம் காமிச்சா பாருங்க, ஜாதி உங்களை அழிச்சிருங்கிறதுக்காக 2 பேரும் செத்து போயிட்டாங்கல்ல கடைசியில. அமீரும் செத்துட்டாப்ல, லாலும் செத்துட்டாப்ல. ஆமா. பட் அவங்க 2 பேரும் செத்ததுக்கான ரீசன் ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு எம்பத்தைஸ் பண்ற மாரிலாம் எதுவும் கிடையாதுல்ல. இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் புரியலையே. ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஈவென்ட். அந்த மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஈவென்ட்ட மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்ஸ் மாரியே நீ படத்திலேயே காமிச்சு, இவனோட மைண்டுக்குள்ள இருந்து நம்மளுக்கு இந்த யுனிவர்ஸ பார்க்க முடிஞ்சிருந்துச்சுன்னா, நம்மளுக்கு ஆக்சுவலாவே இந்த படத்த என்ஜாய் பண்ணியிருந்திருக்க முடியும். நீ ஆக்சுவலா அப்படி அப்படி இந்த 2 பேத்துல பார்த்தேனாலுமே, அமீர் தான் வந்து ஆக்சுவலா குவாலிட்டி அதிகமா இருக்க ஆளு. ஏன்னா, அவன் அப்ரெஸ்ட்டா இருந்திருக்கான். அவன் ஒரு பிரச்சனை வருதுங்கும்போது, அவன் எதிர்த்து இவனுங்க கூட சண்டை போடுறான். சோ இந்த கதையில ஆக்சுவலா ஹீரோ, வில்லனுங்க தான் இருக்கானுங்க. லால் எந்த நேரத்திலயும் அவன் நல்லவன் கிடையாது. அவனுக்குள்ள குட் ஷேடுங்கிறது ஒண்ணு கிடையாது. அவனுக்குள்ள ஒரே ஒரு ஷேட் இருக்கலாம். என்ன ஷேடுன்னா, இந்த கேம்ல என் டீம் தான் எப்பவுமே ஜெயிக்கணுங்கிற ஷேட் இருக்கலாம். ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும். கரெக்ட்‌ப்பா. அந்த ஸ்போர்ட்ஸ் பிடிக்கலாம். ஆனா, அந்த ஸ்போர்ட்ஸ்ல கூட அவன் டீம் ஏன் ஜெயிக்கணும்னா, அது ஒரு பிரைடு கூட சம்மந்தப்பட்ட விஷயம். இப்ப நீங்க சொல்றத பாசிஃபை பண்றதுக்கு தான் ஒரு ஷாட் வச்சிருப்பான். நீ போய் அந்த டீம்ல ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இவனை வேற டீமுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விடுவோம். அதான் அவனை வளர்த்தி விடும். சோ அந்த அது வந்துட்டு இட் மேக்ஸ் இட் நியூட்ரலைஸ்டுங்கிற மாதிரி அவங்க நினைச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவன் வந்து சந்தேகத்தின் பேர்ல இவன எதுவும் பண்ணாம இருக்கிறது. ஏன்னா, அவன் இவன காஜ் கூட பண்ணியிருந்திருக்கலாம். இவன் ஸ்போர்ட்ஸ் இன்வால்வ்டு பெருசா எதுவும் பண்ண மாட்டாங்கிறதுனால, சரி போ அந்த டீம் கிளம்பி போயிரு. அவ்வளவுதான். அந்த மாரி விடலாமே தவிர, அவன் வந்து ஆரம்பத்துல இருந்தே இவனுக்கு கேரிங்கா இருக்கான். ஆரம்பத்துல இருந்துமே அவன் வந்து இதெல்லாமே இப்ப அவன் சூழ்நிலையினால தான் பண்றாங்கிறது ஃபர்ஸ்ட் போரிங்கான ஈவென்ட். நான் இத வந்து இதுலயே டுவெல் ஆக விரும்பல. பட் ஆனா, இதுதான் என்னோட டேக். அதான் என்னோட டேக் எப்படி இருக்குன்னா, சி டு சம் எக்ஸ்டென்ட் ஐ நோ தேர் இஸ் அ ப்ராப்ளம் இன் தட் பி ஸ்டோரி. அது எனக்கு நல்லா தெரியுது. அத நான் எப்படி பாக்குறேன்னா, டீடைல்ஸ் இல்ல அவ்வளவுதான். இப்ப நீ சொல்றது எல்லாத்துக்கும் என்ன டீடைல்ஸ் இல்ல. உனக்கு எது எதெல்லாம் வேணுமோ அத மட்டும் எடுத்துக்கிறேங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அந்த பார்ட்டே. இது மட்டும் தாங்க அவனோட இது நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அவன பத்தி ஓவரா நான் காட்டிட்டேன்னா, நான் சொன்ன அந்த நல்ல ஷேட்ஸ் வந்துட்டு இன்னுமே டார்க்கரா மாறிரும். சோ இதெல்லாம் நிக்கவே நிக்காது ஸ்டேபிளா. சோ தட்ஸ் ஒய் நம்ம வந்துட்டு இத இத அப்படியே கடந்து போயிருவோங்கிற மாதிரி இருந்துச்சு. அது அது அந்த மொமெண்ட்ஸ் பாக்குறக்கு எனக்கு இந்த பி ஸ்டோரியே சுத்தமா ஒர்க் ஆகல. ஏன்னா அதுல ஃபர்ஸ்ட் டீடைல் இல்ல. 2வது இப்ப நீங்க சொன்ன காரணம்லாம் எனக்கு கொஸ்டினா எழும்புற காரணம் என்ன? அதுல டீடைல்ஸே இல்ல. அது சும்மா ஒரு அமீருக்கு ஒரு இன்ட்ரோ, இவனுக்கு ஒரு இன்ட்ரோ, இவங்க 2த்துக்கும் பகை இருக்கிறக்கு ஒரு மொமெண்ட். அமீர் இந்த மாதிரி இவங்க அடிச்சுட்டானுங்க. ஐ மீன் இவனை வந்துட்டு போட்டு தள்ள ட்ரை பண்ணானுங்கிற ஒரு மொமெண்ட். கடைசியில போட்டே தள்ளிட்டானுங்கிற ஒரு moment. இந்த 4 மொமெண்ட்டுமே என்ன என்ன டீடைல்ஸ் தெரியல. ஒண்ணும் புரியல. இவங்களுக்கு அடிதடிங்கிறத மட்டும் தான் தந்துட்டே இருக்க தவிர, இவங்க பேக்ரவுண்ட்ல சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க பாருங்க, இவங்க எல்லாம் டெவலப் ஆக பார்த்தானுங்க. இவனுக்கு வேற பின்னாடி சண்டை போட்டு அதுல இவன் இந்த ஊர் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ்ல அதோட
ரெப்பகஷன்ஸும் வந்துட்டு இவனை இம்பாக்ட் பண்ணுது பாருங்க. ஒரு சின்ன பையனை இவனுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அப்படிதான் இருந்துச்சே தவிர, அப்படி இருக்கும்போது நீ லாலையும் அமீரையும் இந்த மாதிரி பெரிய பெரிய கேரக்டர்ஸை போட்டு அதை ஒரு எம்பதைஸான விஷயமா காட்டணும் அவசியமே இல்லை. அதை நியூஸ் பேப்பர் கட்டிங்கா கூட காட்டலாம். கரெக்டா? அதான் எய்தர் 2 கால் தான் இந்த படத்துக்கு. ஒண்ணு இவனுங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நியூயான்ஸ்டான விஷயத்த காமிச்சு இவனுக்கு 2 பேர் மேஜர் கேரக்டர்ஸா வச்சு நான் படம் எடுக்க போறேன்னா அந்த ரூட்டை சூஸ் பண்ணி இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ சொல்ற மாதிரி இது ஒரு பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி. இது இப்போ இங்க ஜாதி பிரச்சனை நடக்குதுன்னா ஆப்வியஸா இவ்வளவு நாள் சினிமா பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் புரிஞ்சிடும் அது. எனக்கு வந்து இந்த ஒரு ஃபேக்டர் வந்து வெற்றிமாறன் எப்படி டீல் பண்ணிருப்பாங்கிறத நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதே தான் அவர் அந்த இன்டர்வியூலயும் சொல்லியிருப்பாரு மாரி செல்வராஜ். ஏன் மத்தவங்க மாதிரி நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க வந்து நான் பண்றதுல உங்களுக்கு எது பிடிச்சிக்குதோ அதை எடுத்துக்கங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் நான் பேசிக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த சீன்னா படத்துல அந்த சீன் பிடிக்கல. ஆனா இந்த மொமெண்ட் சூப்பரா பண்ணியிருந்திருக்கலாமேன்னு தோணுன ஒரு மொமெண்ட் என்ன தெரியுமா? எப்பவுமே வந்து நீ ஒரு சில கேரக்டர்ஸ ஆம்பிகஸா வச்சிருக்கணும் மாப்ள. ஓப்பனா காமிச்சிடக்கூடாது. இவன் இதுதான், இவன் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து லாலோட கேரக்டரை லால் வந்து ஒரு மாதிரி ஆதிக்க ஜாதியில் இருக்கான். அமீரை போடணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஊருக்குள்ள கபடி டீம் எல்லாம் வச்சிருக்கான். அவன் ஒரு மாதிரி ஆம்பிகஸாவே இருக்கான். அவனை பத்தின முழு டீடைல் நம்மளுக்கு தெரியல. சோ அவன் மேல ஒரு பயம் பட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆம்பிகஸான அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாத இடத்துல ஆக்சுவலா ஒரு கபடி போட்டி நடக்குது. அந்த கபடி போட்டியை அவன் அப்சர்வ் பண்றான். அவன் டீமுக்கு எகெயின்ஸ்டா ஒருத்தன் ஹீரோ விளாண்டுகிட்டு இருக்காங்க போது அந்த ஈவெண்ட் முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அந்த மாஸ்டர் வந்துட்டு கேட்பாரு, இந்த மாதிரி ஐயா வந்து உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு விஷயத்த பேச சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரிவீல் பண்ணுவான். இந்த மாதிரி அவர் டீமுக்கு உங்களை ஆட முடியுமான்னு கேட்கிறாரு அப்படின்னு ரிவீல் பண்ணுவான். இந்த ரிவீல ஆமா. ஆக்சுவலா மாரி செல்வராஜ் எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா, அந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் இவன் வந்து பைசனை வந்து அவன் டீமுக்கு கூப்பிட போறான் அப்படின்னு. ஏன் அவன் அந்த அந்த கேம் அவன் அப்சர்வ் பண்ற விதத்திலையும் சரி, அதுக்கப்புறம் அவன் டைரக்டாவே சொல்லிடுவான் அந்த அந்த மாஸ்டர் கிட்ட அவன் கூப்பிட்டு வந்துருவானா. பட் ஆனா உனக்கு அந்த சீனை பார்க்கும்போது உனக்கு ஒரு டென்ஷனே இருக்காது. அந்த ரிவீல் வரும்போது உனக்கு ஒரு குட்டி ஹை பாயிண்ட் கூட இருக்காது. புரியுதா? ஏன்னா நீ யூ ஆர் டிராவலிங் அலாங் வித் பைசன். சோ பைசன் வந்து பரவாயில்ல இவன் வேல்யூ பண்ணி இவனை சேர்த்துக்கிட்டாங்கிறது எனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். எனக்கு ஸ்கிரீன் பிளேக்குள்ள இந்த சின்ன சின்ன சர்ப்ரைசஸ் வைக்கிறதுக்கு நல்ல சீன்ஸுக்கு கொஞ்சமாவது சின்ன ஆன்டிசிபேஷன் ஏற்படுத்தி அதுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாதான் என்னால அதை என்ஜாய் பண்ண முடியும். இதுவே ஒரு வெற்றிமாறன் படமா இருந்துச்சுன்னா அவன் எப்படி வச்சிருந்திருப்பான்னா இவனுக்கு இப்போ அவனோட டீம் தான் விளாண்டுகிட்டு இருக்கு. அவன் டீம் ஜெயிக்கணுங்கிறது அவனோட மெயின் குறியீடா இருக்கும். ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா இன்கேஸ் ஜெயிச்சிட்டா ஹீரோ அவன் ஏதாவது பண்ணுவானா இல்ல ஹீரோ ஏதாவது அவன் கூட இருக்கவனுக்கு ஏதாவது பண்ணுவானுங்களான்னு தான் இருக்கும். ஆனா எண்ட் ஆஃப் டே அவன் அதை ஆனா அவன் வந்து ஆக்சுவலா ஹீரோ வந்து அவன் டீமுக்கு சேர்த்திக்கிறாங்கிறது வந்து எனக்கு இது 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 சூப்பரான சர்ப்ரைஸ் மொமெண்ட். லாலோட கேரக்டருக்கு ஆக்சுவலா ஒரு நல்ல கிரே ஃபேக்டர் ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஆட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா வந்து அதை வந்து அப்படியே ரொம்ப நார்மலா ட்ரீட் பண்ண மாதிரி இருக்கும். அது 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 கியூரியஸாவே இருக்கக்கூடாது அந்த சீனே எடுத்த மாதிரி இருக்கும் அந்த சீன் ஆக்சுவலா. பேசிக்கா ஐ நீட் மோர் டீடைல். தி ரீசன் பீயிங் அது வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி கிடையாது. அது வந்துட்டு லால் மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர். அது உங்ககிட்ட இருந்து ஒரு படைப்பு வரும்பொழுது ஒரு ஆண்ட பரம்பரை வந்துட்டு இவனுக்கு ஹெல்ப் பண்ணி தான் இவன் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் போறான் அப்படிங்கிறதோட ஃபேக்டை நான் வந்துட்டு இது டைஜஸ்ட் பண்ணிக்கணும்னா எனக்கு அதுக்கு டைமும் அதுக்கான டீட்டெயில்ஸும் வேணும். அதை சும்மா எடுத்துக்க முடியாது நாம் கேவாஸ்க்கு. காரணம் என்னன்னா அது ஒரு பி ஸ்டோரி. அது செப்பரேட் பிளாட்டாவே வந்துகிட்டு இருக்கு வித்தவுட் டீட்டெயில்ல. இன்னொன்னு அது ஹெல்ப் பண்றாங்க ஒரு ஜாதி தங்க தலைவரோட ஐ மீன் ஒரு ஜாதியோட தலைவர் மாதிரி அவன் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு போஸ்டிங்ல இருப்பான் இல்லையா, பெரிய போஸ்டிங்ல. அண்ட் பொலிட்டிக்கலாவும் பெரிய ஆள் அவன். அவன் அவ- அவன் அவன் நெஞ்சில அவனை பச்சை குத்தி இருக்கிற அளவுக்கு அவன் பெரிய ஆளுனா அவன் வந்துட்டு ஜாதி பார்க்காம இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான் அப்படிங்கறத வேகா நீ காட்டுற. அது காரணம் ஸ்போர்ட்டுங்கிற. ஆக்சுவலா இதுல ரெண்டு ரெண்டு ஃபேக்டர் இருக்கு. ஒன்னு வந்து லால் இப்ப லால வந்து ஆக்சுவலா ரொம்ப கரெக்டா ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா நடந்ததை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இப்ப அந்த ஜாதியில் இருக்கவனுக்கு அவரு நல்லவர் தான்ப்பா ஆனா சூழ்நிலை தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஆக்சுவலா அந்த கேரக்டர் போர்ட்ரே பண்ணணும்னு நினைச்சிருந்தா அந்த கேரக்டர் என்ன நினைச்சிருக்கோம் அவன் மனசுல அப்படின்னா இது வந்து ஒரு பிரான்ச்சைஸ் மாதிரி தான். அந்த பிரான்ச்சைஸ் எண்ட் ஆஃப் நம்ம ஜாதியோட பிரான்ச்சைஸ்ங்கிறது ஊருக்கே தெரியும். ஆனா அந்த பிரான்ச்சைஸ்க்குள்ள நான் இவனுக்கு காசு கொடுத்து தான் விளையாட வைக்க போறேன். ஸோ இவனுக்கு காசு கொடுத்து விளையாட வைக்க போறங்கும் போது அவன் என்ன ஜாதியா இருக்காங்கிறது எனக்கு மேட்டரே கிடையாது. எண்ட் ஆஃப் அந்த பிரான்ச்சைஸ் யாருக்கு கீழே இருக்குங்கிறது தான் இது. இந்த பிரான்ச்சைஸ் ஜெயிக்கணும்னா இதுக்குள்ள டேலண்டடா இருக்கவன் விளையாடணுங்கிறது தான் அவனோட பெர்ஸ்பெக்டிவ். லாலோட பெர்ஸ்பெக்டிவ். அவன் எப்படி சூஸ் பண்றான்னா அவனுக்கு கபடியில இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால இவனை சூஸ் பண்றான். புரியுதா? அவன் வந்து அவுட் ஆஃப் த வே போய் இவனுக்காக எம்பத்தைஸ் பண்ணிலாம் சூஸ் பண்ணல. ஹி ஜஸ்ட் வாண்ட்ஸ் தட் ப்ரைட் டு பி தேர். அந்த டீம் வந்து ப்ரைடா இருக்கணுங்கிறது தான் அவனோட அவனோட மோட்டிவ். கரெக்டா? இப்போ இன்கேஸ் நாளைக்கே வந்து லால் அவனோட டீம்ல சேர்த்தறான்னா கூட இந்த மனநிலையில இந்த மனநிலையில இருக்கான் அப்படின்னு சொல்லி காமிச்சு அவன் அந்த டீம்ல சேர்த்தனா
ஐயோ ஹீரோ அந்த டீமுக்கு போனா எதுவும் பிரச்சனை வருமாங்கிறதே உனக்கு தோணும் ஆரம்பத்திலேயே. ஆனா லாலு இங்கேயே வந்து இல்ல இல்லங்க அவரு நல்லவரு, இந்த பையனை பார்த்து ஏதோ இருக்குடே இவன்ட்டு அப்படின்னு சொல்லி இவன் மேல ஆசைப்பட்டு சேர்த்துறாருன்னா அங்கேயே வந்து உனக்கு ஓகே இவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் லால் அவனை கவர் அப் பண்ணிடுவாங்கிற ஃபீலிங் வந்துருது. டிஸ்ஜாயிண்ட் ஆயிரும் இல்லையா? ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி எப்படி வந்துட்டு உன்னை யூனிஃபை பண்ணுது. பட் இருந்தாலும் நம்ம இவ்வளவு தடங்களை வச்சு ஒருத்தனோட ஒரு ஒரு சச்ச டேலண்ட்டை வந்துட்டு மேல போறதுக்கு அவன் இவ்வளவு கஷ்டப்படுறானே அப்படிங்கிறது தானே. சோ நீ அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் உதவுனாதான் அவன் மேல போறாங்கிறதுக்கு இப்படி ஒரு பி ஸ்டோரி வைக்கணும்னு தேவையில்லை. அதாவது இவ்வளவு கமர்ஷியலா ஒரு பி ஸ்டோரி, லிட்டரலா அது ஒரு செம கமர்ஷியலான பி ஸ்டோரி தானே இல்லையா? ஆமாவா இல்லையா? அது வந்துட்டு ஒரு 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 ஜெனரிக்கா ஒரு ஒரு ஊர்ல ஏன்னா அதுல லால் இருக்கான், லாலுக்கு வந்துட்டு குளோரிபிகேஷன் இருக்கு, அவன் பண்ற கிரைமுக்கு குளோரிபிகேஷன் இருக்கு, ஷார்ட் சீக்வன்ஸ் எல்லாமே அப்படிதான் எடுத்திருக்கானுங்க. அதுல அதுல ஏன் ஃபர்ஸ்ட் இவனை கேஸ்ட் பண்றானுங்க அமீல? ஏன்னா அவனுக்கு அந்த ராஜன் ஓரியன்டா அந்த வட சென்னையோட அந்த இம்பாக்ட் இருக்கு. அவனை டக்குன்னு ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா அவன் அக்செப்டபிளா இருப்பான். அதனாலதானே. சோ யூ 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 மென்ட் இட் டு பி கமர்ஷியல். யூ மென்ட் இட் டு பி இந்த இந்த அந்த வயலன்ஸ் குளோரிஃபை பண்ணி தான் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கே. ஷார்ட்ஸே அப்படிதான் இருக்கும். அது லிட்டரலா அந்த வெற்றிமாறன் ஸ்டைல்ல தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு டீட்டெயிலும் இல்ல, ஒன்னும் இல்ல, அது டைரக்டா வந்துட்டு போகுது அப்படின்னா எனக்கு அது அதுல பெருசா உடன்பாடு இல்லை. அதனாலதான் எனக்கு அது ஒட்டவே இல்லை. எனக்கு ஸ்போர்ட்ஸ் டிராமாவா ஒட்டுச்சு. பட் அந்த ஒரு ஆங்கிள் அது சுத்தமா ஒட்டல. ஆக்சுவலா என்ன ஒன்னே ஒண்ணு எப்படி புரிஞ்சுக்க பார்த்தேன்னு முடிஞ்சு. வச்சுக்கோ. எனக்கு அவன் சொல்லிட்டு இருக்க ஒருத்தன் ஒரு ஃபுல் கதையை சொன்னா உனக்கு ஒண்ணு தோணும் தெரியுமா? டேய் என்ன சொல்ல வரீங்க? வாசு என்ன லவ் பண்றாரா? அந்த மாதிரி இப்ப என்ன சொல்ல வர? மத்- மணி மொத்த சமுதாயமும் சேர்ந்து ஒருத்தனுக்கு உதவுனாதான் அவன் மேல போக முடியும். அதானே சொல்ல வர. அதனாலதான் இப்ப இவனுக்கு ஹெல்ப் பண்றான், அதை வச்சு உழப்பிட்டு இருக்கேன். ரைட்டு விடு, அடுத்து வா அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. அந்த அந்த சீன்ஸ் எது வந்தாலும் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ சொன்ன மாதிரிதான் அவன் இவன்ட்ட ஏதோ இருக்குடே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் 4 பேர் வந்து அண்ணாச்சி இவன் நம்மாலே கிடையாது அண்ணாச்சி, இவனை போய் கூட வச்சிருக்கீங்க அண்ணாச்சின்னு சொல்லும் பொழுது எனக்கு டே அவன் எதுவும் பண்ண மாட்டான்டா, அது ஏன்டா திரும்பி திரும்பி காட்டி அதை அது வேற நீ எடுத்தது. நீ அந்த மொமெண்ட்டை வச்சிட்டேங்கிறக்காக யூ வாண்ட் டு ஜஸ்டிஃபை லால்ஸ் கேரக்டர் அப்படிங்கறதுக்காக வச்சுட்டு கடைசியில வேற ஒண்ணு வச்சிருப்பான். இந்த தடவுடலா இருந்து வச்சு கொஞ்சோண்டு காரணர்லன்னு சொல்லி இதுல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. இவன் பேர் என்ன, லால் வந்துட்டு நாங்க அப்படிதான் இல்ல பிறப்புலயே நாங்க அப்படிதான், இதெல்லாம் மாத்த முடியாது, நீ போயிரு, நீ போய் அந்த டீம்ல ஜாயின் பண்ணிக்கோ, நீ எல்லாம் என்ன வந்து பார்க்காத பேசாத அப்படின்னு சொல்லி ஒரு மொமெண்ட் இருக்கும் சரியா. அதுல வந்துட்டு அப்படி வச்சிருப்பாங்க. இவன் வந்துட்டு எதுக்குன்னே தெரியாது, நாங்க அப்படிதான் போங்க, நாங்க ப்ரைடோட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா படத்துல இது இது வந்து இப்ப இப்ப இருக்க மாடர்ன் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து இது ஏதோ வந்து அவங்க ரொம்ப சூப்பரா வைக்கிறதா நினைச்சு வச்சுக்கிறானுங்க. இந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வந்து நாங்க அப்படிதான் அந்த மாதிரி இந்த ஒரு மாதிரி ஆம்பிகஸா டைலாக் பேசி முடிச்சிடலாம். முடிச்சுட்டா இந்த இடத்துல வந்து ஓகே இதுக்கு பின்னாடி பெருங்கதையே இருக்கும் போலயப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுப்போம் நினைக்கிறானுங்க. அது ஆக்சுவலா இட்ஸ் ஜஸ்ட் அ மியர் கவர் அப்புங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த படத்துல இப்ப நீ சொன்ன டைலாக் ஒரு செம எக்ஸாம்பிள். எந்த விஷயத்துக்குன்னா டேய் இந்த படத்துல டயலாக் ரொம்ப மொக்கையா இருந்துச்சுடா. டயலாக்ஸ் மொக்கையா இருக்குங்கிற சென்ஸ் நான் என்ன சென்ஸ்ல சொல்றேன்னா, எல்லா கேரக்டருமே மாரி செல்வராஜ் பேசுற மாதிரியே இருக்கு. இது பொதுவா மிஷ்கின் படத்துல தான் இருக்கும். ஆனா எல்லா கேரக்டரும் மாரி செல்வராஜ் பேசுற மாதிரியே இருக்கு. முக்கியமா வந்து இவனோட அப்பா, பைசனோட அப்பன். பசுபதி நல்லா நடிச்சிருக்கான். ஆனா அவன் அவன் வந்து இந்த இந்த படத்துல மொத்த கதையும் தெரிஞ்சுட்டே பேசுற மாதிரி இருக்குடா அந்த படம். அந்த அவன் பேசுற எல்லா டயலாக்கும். ஊர்ல இருக்கவனுக்கு ஒரு பயம் இருக்கும். அவன் பையன் அல்லவா? ரவுடி ஆயிருவான். அவன் பையனை வெட்டி போடுவானுங்கன்னு. ஆனா அவன் தெளிவா பேசுவான். ரொம்ப தெளிவா பேசுவான். இது பண்ணா அதாயிரும், அதை பண்ணா இதாயிரும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன ஐடியாலஜி மாரி செல்வராஜுக்கு இருக்கோ அந்த ஐடியாலஜி அப்படியே பேசிக்கிட்டே இருப்பான்டா. பிரதர் அதுதான் பிரதர். அது காரணம் என்னன்னா அவன் எதனால அப்படி எழுதுறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, he just want to make sure that இந்த இந்த பாருங்க எங்க ஊரு பாருங்க எவ்வளவு வைலன்ஸ் நிறைஞ்சிருக்கு, ஒருத்தன் எவ்வளவு பேனிக் ஆகுறான் பாருங்க, ஒரு பையன் சும்மா ஒரு கபடி விளையாடுறதுலாம் அப்படின்னு சொல்லி காட்டணும். அதான். ஏன்னா அவங்களுக்கு காலங்காலமா அது நடந்துட்டு இருக்கான். அதனால he knows what is happening. நீ என்ன நினைச்ச காலமான உடம்புக்குள்ள போய் கண்டுபிடிச்சிருக்காரு நினைச்சியா? நான் என்ன நினைச்சேன்னா ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி முடிக்கும் போது இவருக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். இது இது வந்து நான் ரொம்ப டென்ஸா எழுதல. நான் வந்து மத்த படங்கள்ல உட்கார்ந்து ஒர்க் பண்ண அளவுக்கு இந்த படத்தை நான் ரொம்ப டென்ஸா எழுதல. ஆனா நான் என்ன நினைக்கிறேங்கிறது ஆடியன்ஸுக்கு போய் சேரும். அதனால பசுபதி கொஞ்சம் பிரிச்சு கொடுப்போம், பைசனுக்கே கொஞ்சம் பிரிச்சு கொடுப்போம், அப்புறம் இவனுக்கு கொஞ்சம், அமீருக்கு கொஞ்சம், எல்லாத்துக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா இதுக்கு செம பேரலா ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஒன்று சொல்லிட்டா, இது நீ கவனிச்சிருப்பேன்னு தெரியல. வாழை படத்துல அந்த அம்மா கேரக்டர் இருக்கும் தெரியுமா? நான் வாழை பார்த்தேன். டேய் வாழையே பார்க்கலையாடா நீ? டேய் வாழை சூப்பர் படம்டா. வாழையில ஆக்சுவலா வந்து ஒரு பாயிண்ட் இருக்காது, உனக்கு ஸ்பாய்லரா இருக்காது, பட் நான் என்னன்னு சொல்றேன்.
வாழை படத்துல அந்த ஒரு குட்டி பையன், அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போவான். அந்த அம்மா என்ன சொல்லும்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு சாட்டர்டே, சண்டே அவன் வந்து கன்ஃபார்மா வந்து இந்த இது தூக்குறதுக்கு போணும். வாழைப்பழம் தூக்குறதுக்கு போணும். தோட்டத்துக்கு வேலைக்கு போயே ஆகணும். சரியா? அவங்க அம்மா வந்து அவன சரிங்க. அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அம்மா. இந்த பையன் வந்து எப்படி இருப்பான்னா, கொஞ்சம் சின்ன பையன். அவனுக்கு வாழைப்பழம் தூக்க போனா உடம்பெல்லாம் வலிக்கும். செம வெயிட்டா இருக்கும். அவன் அவன் ம், வந்து எப்படியாவது ஏமாத்திரலாம் அம்மாட்ட. இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது லீவ் ம், போட்டுக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது தப்பிச்சிடலாம். அப்படின்ட்டு இருக்க அவன் ஸ்கூல் ஆனுவல் டே வேற வரும். ஸோ அதுக்கு ஒரு ஒரு நாள் தப்பிச்சோம்னா, நம்ம போய் டான்ஸ் ஆடிடலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்போம். நம்மளுக்கு ம், ஒரு கட்டத்துல அவங்க அம்மா மேல ஒரு மாதிரி எரிச்சல் வந்துரும். என்னடா இவ இவ்வளவு கேவலமான பொம்பளையா இருக்கா? ஒரு சின்ன பையன் தானே, அவனை விட்டுறலாம்ல. ஏன் போட்டு இப்படி டார்ச்சர் ம். பண்றா அப்படின்னு அவனுக்கு வெறி வந்துரும் அவங்க அம்மா மேல. கடைசியா அவங்க அம்மா சொல்லுவா, சரிங்க. இந்த மாதிரி அவங்க அம்மா வந்து அழுவா ஆக்சுவலா. ஒரு ஒரு மொமெண்ட்ல வந்து அழுது என்ன சொல்லுவான், அவங்க அம்மா வந்து ஒரு டைமென்ஷனலா மட்டும்தான் அவனுக்கு காமிப்பாங்களே. அவங்க ரொம்ப ஓவரா வந்து ம், புஷ் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. அவன் அவன் வந்து அவன் இவன இவன் இவன் போ இவங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப பயப்படுவான் அவன். ஏன்னா இவங்க அம்மா ம், எய்தர் கோவத்தாலேயோ இல்ல அழுகையினாலேயோ அவனை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். அந்த பயத்தினால அவன் போய்கிட்டு ம், இருக்கான். நம்மளுக்கு ம், ஏன்டா இவங்க அம்மா இப்படி பண்றாங்கன்னு தோணிக்கிட்டே இருக்கும். கடைசி என்ன ரிவீல் பண்ணுவாங்கன்னா, அவங்க அம்மா சூப்பரா ஒண்ணு சொல்லுவா. டேய் நான் உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தியோ இல்ல இது பண்ணியோ நான் உன்னை அனுப்பல அப்படின்னா நீ வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனம் உனக்குள்ள வந்துரும். நம்மலாம் வேலைக்கு போனா மட்டும் தான் ம், நம்மளுக்கு காசு. சோ அதை நீ இப்ப இருந்தே பழகணும். வேலைக்கு போனா மட்டும் தான் ஒரு வேளையாவது நம்மளால சாப்பிட முடியும். நீ போவே இல்லைன்னா ம், ரொம்ப இதா போயிரும்னு சொல்லி நானே உன்னை எவ்வளவோ டார்ச்சர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுவும். ம், இது ம், படமா பார்க்கும்போது உனக்கு ரொம்ப சூப்பரா ஹிட் ஆகும். அந்த அம்மா எந்த இடத்துல கரெக்டா அழுகுதுங்கிறதும், எதனால இவ்வளவு நாள் இதை பண்ணிருக்கும்போது திரும்பி யோசிச்சு பார்த்தா, ஆமாண்டா இவனுக்கு உண்மையாலுமே இவனுக்கு சோத்துக்கே வழி இல்ல. அதனால அவன் போய் தான் ஆகணும். அவன் அந்த மாதிரி தான் இருக்கு இவனுக்கு ம், நிலைமைன்னு உனக்கு செமையா ஹிட் ஆகும். நான் என்ன பாயிண்ட் இதுல இருந்து சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப இந்த கேரக்டரை என்னால ஒரு ம், ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்க முடியுது இல்ல. இந்த கேரக்டர் ஒரு 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 டைமென்ஷன் மட்டும் நம்மள்ட்ட காமிச்சிட்டு இருந்திருக்கு. அதுவும் ரியலிஸ்டிக்கா காமிச்சிட்டு இருந்திருக்கு. அந்த ஊர்ல இருக்க ஒரு ம், அம்மா இவ்வளவுதான் பண்ணுவாங்க. மீறி போனா அடிப்பாங்க. கடைசியா முடியலன்னா அழுது அவனை கன்வின்ஸ் பண்ணி அந்த வேலைக்கு போக வைப்பாங்க. ஆனா கடைசியா ஒரு நாள் ஆக்சுவலா வந்து பிரேக் ஆகி அழுகும்போது எனக்கு இவ்வளவு நேரம் அவங்க ரியலிஸ்டிக்கா இருந்தாங்க. ஓகே உங்களுக்கு இன்னொரு ஃபெசட் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அது சர்ப்ரைசிங்காவும் அவங்க கூட எம்பத்தைஸ் பண்ணும்போது தான் இது ஒரு ரியல் வேர்ல்டா இருக்கும். ஏன்னா நார்மல் லைஃப்லயும் நம்ம அப்படிதானே. நம்ம ஒருத்தவங்களை ஒரே டைமென்ஷன்ல பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கு ஒரு நாள் அவங்க ஓப்பன் அப் பண்ணி பேசும்போது தான் நம்மளுக்கு அவங்கள பத்தின உண்மையான இது தெரியும். ஆனா இந்த படத்துல பசுபதி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. பசுபதி ஆ, தெளிவா முடிச்சிருவாப்புல மொத்த படத்தையும். அதான் பசுபதிக்கும் அசுரன்ல வர இவனுக்கு தனுஷுக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. 2 பேருமே வந்து எண்ட் ஆஃப் தி டே பையன காப்பாத்தணும். இதுக்குள்ள பிரச்சனைகளுக்குள்ள போயிறக்கூடாதுன்னு தான் நெனைக்கிறானுங்க. ஆனா அசுரன்ல இருக்க ம், தனுஷ் வந்து செம செம சூப்பரா அவன் வந்து ஹி வில் நாட் எக்ஸ்பிரஸ் திங்ஸ். சாதாரண ஒரு அப்பா ம், மாரி திட்டுவான். அவங்க அம்மாட்ட சொல்லி புரிய வைப்பான். இல்லன்னா கடைசியா அடிப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல பிரச்சனை ம், இதாயிருச்சுங்கும் போது பாஷாவை மாதிரி பையனையே காப்பாத்துவான். பசுபதி இது அதுலதான் பண்றான். ஆனா அந்த ஆரம்பத்துல பசுபதி ஜஸ்ட் அப்பாவா கோவம் வர அப்பாவா மட்டும் இல்லாம என்ன பண்றான்னா ஃபுல்லா மாரி செல்வராஜ் டைலாகா பேசிட்டு இருக்கான். உனக்கு பசுபதி கூட கனெக்டே ஆக முடியலடா. உங்களுக்கு வந்துட்டு பசுபதி கனெக்ட் ஆகல வருது. எனக்கு வந்துட்டு அமீரு, அதுக்கப்புறம் இந்த இவன் லாலு இவனுங்க எல்லாம் கனெக்ட் ஆகல வருது. பசுபதி எனக்கு அப்பாவா கனெக்ட் ஆனாரு. அவ்வளவுதான். ஒரு அப்பாவின் பாசம், ஒரு அப்பாவின் நேசம், ஒரு அப்பாவா பயக்கிறாரு குழந்தை நல்லா இருக்கணுங்க. அவ்வளவுதான் கனெக்ட் ஆச்சு. வேற என்ன கனெக்ட் ஆகும்? எனக்கு இன்னொரு கேரக்டர் கனெக்டே ஆகல வருது. யாரு தெரியுமா? இந்த அனுபமா பரமேஸ்வரனோட மாமன் ஒருத்தர் இருப்பானே அவன். அனுபவனோட அண்ணன்டா. அண்ணன் அண்ணன். அவன் வேலையே என்னன்னா போட்டு அனுபவம் அடிக்கிறதும் இவனுக்கு குடும்பத்தோட பஞ்சாயத்து இழுக்கிறது மட்டும்தான். இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமில்ல, பெரிய பிரச்சனை. இவனை சாமியாட விட்டுருக்க மாட்டாங்கிறதும் பிரச்சனையே. ஆனா ஆக்சுவலா பிரதர் அந்த கான்ஃபிளிக்ட் இருக்கிறதுலே பெரிய கான்ஃபிளிக்ட் பிரதர். நீங்க ஊர் சைட்லாம் அது ஊர் பாத்துருக்கீங்களான்னு பக்கம் தெரியல. இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அதான் எனக்கெல்லாம் தெரியும். சாமி ஆடுறதுல இப்ப 2 பேர் சாமி ஆடுறவனுங்க இருக்கானுங்கன்னா, ஒருத்தனுக்கு அட்டென்ஷன் அதிகமா போயிருச்சுன்னு வச்சுக்கோ, இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணியாவது அட்டென்ஷன நான் திருப்பி எனக்குள்ள இழுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு அதுல. டாய், So அந்த பிரச்சனைய என்னால எம்பத்தைஸ் பண்ண முடிஞ்சுச்சு. டாய், டாய் கத்திட்டு வருது. அது அப்புறம் அருவாள் எடுத்துட்டு போய் வாழை மரத்த வெட்டுறது, அந்த மாரி ஏதாவது ஒரு ஏதாவது வித்தியாசமா ஏதாவது ஒண்ணு பண்ணி அட்ராக்ஷன் எதிர்பார்ப்பானுங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், படத்தோட நெகட்டிவ்ஸ்ல வேற என்ன உங்களுக்கு பெரிய நெகட்டிவா தோணுது? எனக்கு ஆக்சுவலா ரொம்ப நெகட்டிவா பட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க. இந்த இந்த ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப இதா இருந்தது ஒண்ணு.
அதெல்லாம் தாண்டி எனக்கு உங்களுக்கு இந்த 2 டைமென்ஷனல் துருவிக்ரம் பத்தி என்ன ஒரு ஒப்பீனியன்? புரியல. 2 டைமென்ஷனல் வந்து விக்ரம்னா? ஏங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. கல்லு மாரி இப்ப பரியன் இருக்கான். பிரதர் பரியன் இருக்கான். அவன பார்த்திருக்கீங்கல்ல பிரதர்? அவன் எப்படி பேசுறான் பிரதர்? ஏன்னா அவன் அட்வொகேட்டுக்கு படிக்கிறான் அதனாலயா? பிரதர் ஒரு ஹியூமன்னா ஒருத்தனுக்கு ஒரு டேக் இருக்கணும் பிரதர். இந்த பையனுக்கு டேக்கே இருக்காது பிரதர். அப்படியே இருப்பான் பிரதர். இல்லப்பா. அவன் அவன் பேசுறது மட்டும் இல்லாம, அவன் 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 யாருங்கிறதே ஆக்சுவலா உனக்கு தெரியும்டா. இப்ப ஒரு சீன டக்குன்னு நீ போட்டு விட்டன்னா, அந்த சீன்ல பரியனோட மைண்ட் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்குன்னு உன்னால ஈஸியா சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு டீப்பா அவன் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவ அந்த படத்துல. எடுத்தோன்னா அவன் வந்து அவனோட ஐடென்டிட்டிய ஃபேக்கா மறைக்கணும்னு நினைப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அதை எப்படி வெளில சொல்றதுன்னு தெரியாம இருக்கும். அதுக்கப்புறம் அது கோவமா மாறும். கடைசியா வந்து என்னடா பண்றதுங்கிற ஜோனுக்கு போயிரும். ஆனா ஒவ்வொரு டைம்லயும் அவன் மைண்டுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதேதான் வாழையிலயும். ஆனா இந்த படத்துல இவன் என்ன நினைக்கிறானே நம்மளுக்கு புரியாதுடா. ஏன்னா இவனை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனே இருக்காது. சைடுல அமீரும் இவனும் வெட்டிட்டு இருப்பானுங்க. பிரதர் நான் வாழை பார்க்காதனால உங்கள்ட்ட நான் கேட்கிறேன். என்ன கேட்கணும்னா எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். அதுல அந்த பையன் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து ரொம்ப சின்ன பையன் கரெக்டா ஸ்கூல் படிக்கிற பையன் தான். இதுல இவனும் ஸ்கூல் படிக்கிற பையன் தான். நான் இதை எப்படி பாக்குறேன்னா இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது பாருங்க. இவன் ஒரு வெள்ளந்தியான ஒரு 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 பிரஜை இந்த ஊர்ல. அவனை பாருங்க எப்படி போட்டு ராக எடுக்கிறான்னு. அந்த பையன் என்ன நினைச்சான்? ஒரு கபடி விளையாடணும்னு நினைச்சான். விட்டீங்களாடா? அவனை போட்டு இந்த இது பண்றீங்களாடா? பாடுறான் அவன் இப்படி பண்றீங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் நடக்குது? பாடுறான் முழிச்சிட்டு இருக்கான். அப்படிங்கறது லிட்டரலா காட்டணும்னு நினைச்சேன் நான். என்ன ஏதாவது தெரியல. பட் அது நான் என்ன கேட்க வந்தேன்னா, சோ இதே மாதிரிதான் வாழையிலயும் அந்த பையன் இருப்பானா? ஏன்னா சின்ன பையன் தானே, அவனுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்க கூடாது இல்ல. அவன் எதிர்த்து பேசுறது அதெல்லாம் பண்ண மாட்டான். டேய் அவன் அந்த வாழையில வந்து வாழையில அவன் செம 3 டைமென்ஷனான கேரக்டரா இருப்பான்டா. சூப்பரா இருக்கும் அவனோட கேரக்டரே. அவன் அவன் எப்படிலாம் தப்பிக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு ஒரு டீச்சர் மேல லவ் இருக்கும். அதுதான் பிரைமரி ஃபோக்கஸா பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலா சூப்பரா பண்ணி வாழை படம் வந்து ரொம்ப நல்ல படங்க. ஆக்சுவலா பரியேறும் பெருமாளுக்கு ஈக்குவலா எனக்கு அந்த படம் பிடிக்கும். ஏன்னா டேய் நம்மளுக்கு ஒரு கட்டத்துல ஃபீல் ஆயிரும்டா. நம்ம சின்ன வயசுல எப்பயாவது ஒரு டைம் கஷ்டப்பட்டிருப்போம்ல. அது அந்த மாதிரி தொண்டையே கவ்விரும்டா அந்த படம். ச்சே என்னடா ஒருத்தன் டான்ஸே ஆட முடியல. ஒரு ஒரு டான்ஸ் இந்த 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 ஃபங்க்ஷன்ல போய் ஒரு டான்ஸ் ஆடுறது இவனுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கேன்னு உனக்கு ஃபீல் ஆகும் அந்த படம். பைசன்ல இவன் கபடி ஆடினா என்ன ஆடாட்டி என்ன சீக்கிரம் முடிந்த படத்தைங்கிற மாதிரி ஆயிடுது. ம்ஹும். அதாங்க. சோ அப்ப ஏங்க இவன் மட்டும் இப்படி இருக்கான் மரச்சந்திரன்? இவனுக்கு ஏதோ ஒரு டேக் இருந்திருக்கணுமோன்னு எனக்கு தோணிட்டே இருக்குது. பிரதர் நான் இத டேக் எல்லாம் தேவையே இல்லை பிரதர். படத்துல ஒருத்தன் ஒரு விஷயத்த நல்லா பண்றாங்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு புரியணும் பிரதர். கபடி இவன் நல்லா விளையாடுறாங்கிறத வந்து எப்படி காமிப்பானுங்கன்னா ரைடு போனாலே ஒருத்தன் எல்லாத்தையும் தொட்டு வந்துட்டே இருப்பாப்புல ஜி. அதுதான். அது மட்டும்தான் அவரோட இவரை பத்தி இவரை காமிக்கும் போது இவர் ரைடு போனா தொட்டுட்டு வருவாருங்கிறது மட்டும்தானே தவிர இவனுக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வச்சு மத்த கபடி பிளேயர் கூட இன்டராக்ட் பண்றதோ இல்ல இவன் இவ்வளவு பேர்த்த தாண்டி தான் இங்க வந்திருக்காங்கிறதுக்கு இவ்வளவு பேர்த்துக்கிட்ட இருந்து இவன் என்ன கத்துக்கிட்டான் இல்ல என்ன எடுத்தான் என்னத்தை விட்டான் அது எதுவுமே இருக்காது. கபடியை பத்தின எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ரைடு போனாப்ல ஒவ்வொரு கேம்ல தொட்டுக்கிட்டே இருந்தாப்புல கடைசியா இந்தியாவுக்கு போயிட்டாப்ல. ஆனா அந்த இந்தியாவுக்கு போறதுலயும் வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் 50,000 டைம் ரிப்பீட் ஆகும் இந்த படத்துல. என்னன்னு சொல்லுவாப்போ ஒரு லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்ல இவன் பேர் இருக்காது. அடுத்து பார்த்தா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துரும். அப்புறம் இந்த கேம்ல இவன் விளையாடுறத எவனா ஒருத்தன் பார்ப்பான், ஹெல்ப் பண்ணுவான். அப்புறம் மறுபடியும் ஒரு லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்ல இவன் பேர் இருக்காது. இத ஒரு இது அதாவது மாரி செல்வராஜ் எந்த விஷயத்த படத்துல வச்சா அவருக்கு பிடிக்காது ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணணும் கூடாதுன்னு நினைக்கிறாரோ ஆனா இருக்கலே மொக்கையா ஒரு விஷயத்தை வச்சு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிருப்பாரு. அது என்னன்னா லிஸ்ட்ல இவங்க பேர் இல்லடே அப்படின்னு பாருங்க. அடுத்த நாள் லிஸ்ட்ல உங்க பேரை சேர்த்தாச்சுடே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன் பண்ணிட்டு இருப்பானுங்க பார்க்கணும். அடிக்கடி தோணும் பிரதர். இந்த ரஞ்சித் மாரி செல்வராஜன் யார் ஜாதி படம் எடுக்கிற ஆளுங்க? யாரும் ஜாதி படம் சொல்றதே தப்பு. அதுக்கே காண்டாவானுங்க. நான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஜாதி படம் எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏன் வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்டாண்டே இருக்க மாட்டேங்குது. மாறிக்கிட்டே இருக்கு ஸ்டாண்டுன்னு புரியல. ப்ரோ இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப அவரே தானே சொன்னாப்ல இந்த மாதிரி என்னது இது? நான் வந்துட்டு இந்த படத்தை நீங்க இப்படி ஆக்கணும்னு நான் நினைச்சு எடுக்கல. அதனால நீங்க அதை எதிர்பார்க்குறீங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இது ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்டேஷன் ஆஃப் திங்ஸ்ங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையா நீங்க சொன்ன அந்த இன்டர்வியூல. அப்புறம் அவரே தான் பாத்தீங்கன்னா கியூரியாசிட்டி பில்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் வைப்பாங்க. அதே மாதிரிதான் குளோரிஃபிகேஷன் ஆஃப் திங்ஸ் இருக்கக்கூடாதும்பாங்க. அப்புறம் பார்த்தோன்னா அவங்களே வந்துட்டு வைலன்ஸ் எம்பரைஸ் பண்ணி அங்கேயே வந்துட்டு சினிமாட்டிக் சீன்ஸ் வச்சு கமர்ஷியல் சேர்த்து வச்சிருப்பாங்க. சோ இது எனக்கு ரொம்ப முரணா தோணுங்கிறது. இந்த வெற்றியே பாருங்க வெக்ஸ் பண்ணுவாப்ல ஒண்ணு அப்படி சொல்லாதீங்க தயவு செய்து. சொல்லி நீங்களே மானத்தை எடுத்துக்காதீங்க. இந்த வெற்றி வந்துட்டு இந்த கருப்பா இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு இதா பண்ணக்கூடாது. அது எனக்கு இன்னைக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. எப்ப வெற்றிமாறன் நீங்க ஏதாவது ஒரு இன்டர்வியூ பார்த்தாலும் தோணும்
இவன் இப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு. மாறி என்ன சொன்னாப்புல, நான் வந்துட்டு நீ ஏன்டா ஃபர்ஸ்ட் இருந்து இந்த ஜப்பான் மூமெண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது வச்ச, அது வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு வந்து அவன் போயிட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டே கிரியேட் பண்ண மாட்டேன்னா, நான் எக்ஸைட்மெண்ட்டுக்காக படம் பண்ணல, இந்த படத்துக்கு அதோட மோட்டோவே அது கிடையாது. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கான் மாறுன்றதான் மோட்டோன்னு ஏதோ வளர்ப்பான் கரெக்டா. ஆனா அவரே என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்தோன்னா, ம். மொமெண்ட்ஸ்ல நீ இப்ப சொன்ன மாதிரி தான் அந்த பேர் ரிவீல் பண்றது ஒரு ரிவிலேஷனா வச்சிருப்பாப்புல எக்ஸைட்மெண்ட்டுக்காக. இந்த மாதிரி பல மொமெண்ட்ஸ் இருக்கும் கரெக்டா. அப்புறம் அந்த அமீர் வந்துட்டு வீட்டுக்குள்ள போனாப்புல, போயிட்டு பார்த்தா அங்க இவனை இன்டராக்டிவா லாக் பண்ணி அந்த பொம்பளை போட்டு கொடுத்து போட்டு தள்ளிடுவானுங்க அமீரை. அதெல்லாம் வெற்றிமாறன் ஸ்டைல் எடுத்து வச்சிருப்பாப்புல கரெக்டா. வெற்றிமாறன் அட்லீஸ்ட் ஹி டெல்லிங் தட் கரெக்ட். நான் கமர்ஷியல் படம் தான் எடுக்கிறேன், அது இப்படிதான் இருக்கும், நான் வந்துட்டு நான் வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி டேரக்டர் கிடையாது, நான் ஒரு கமர்ஷியல் டேரக்டர். ஐ ப்ரீச் ஆடியன்ஸ், ஐ எக்ஸ்பெக்ட் ஆடியன்ஸ் டு எக்ஸைட் அட் மூமெண்ட்ஸ், ஐ எக்ஸ்பெக்ட் ஆடியன்ஸ் டு டூ திஸ் தட். அதனால நான் அப்படிதான் படம் பண்ணுவேன். அது நிறைய ஹீரோ சென்ட்ரிக் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா அதுல ஒரு வணிகம் இருக்கு, அது ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கு. அந்த கமர்ஷியல் வேல்யூக்காக நிறைய சிம்படிச்சு வச்சிருப்போம் படத்துல. ஐம் நாட் அ ஒரிஜினல் ஃபிலிம் மேக்கர் லைக் எனிபடி எல்ஸ் கரெக்டா அப்படின்னு சொல்றாப்புல. இல்ல ஒரிஜினல் ஃபிலிம் மேக்கர்னா நான் எதை சொல்றேன்னா, அதாவது இந்த கமர்ஷியல் வேல்யூக்காக பெண்ட் பண்ணாம எடுக்கிறவங்க சொல்றேன். இப்போ மாறி இப்ப அந்த அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு, ஆனா படத்துல அப்படி ஒண்ணும் இல்ல. ஐ மீன் நிறைய மொமெண்ட்ஸ் இப்ப நீ சொல்றதுக்கு மாறாதான் இருக்கு. எனக்கு அது சுத்தமா நீ சொன்னனுமே எனக்கு காண்டாயிருச்சு. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு, ஏன்னா ஸ்கிரீன் பிளேல அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நீ ஸ்டார்டிங்ல வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் ஃபேக்டருக்காக பல விஷயத்த வச்சா எனக்கு எப்படி அது ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு காமனர் கேட்டிருக்கான். எனக்கும் அந்த கேள்வி இருக்கு. அதுக்கு இப்படி ஒரு பதில் முறையை சொல்லிட்டு படத்துல நீ அப்படி காட்டினா, சோ எனக்கு ஆப்வியஸா ஒரு கொஸ்டின் வருது இல்ல. சோ உங்க டேக் என்ன, அதையாவது சொல்லுங்க. இப்ப நான் அது அது ஏன் வந்துட்டு நான் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா, இந்த ஜாதி ரீதியான படங்கள் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த இதனாலதான் தீவிரத்தை நீ இது பண்றது தெரியுமா. நான் அடிச்சா திரும்பி அடிப்பேன், நீ என்ன அடிச்சா நான் உன்னை திரும்பி அடிப்பேன்றது. அது எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது. பட் அதை அவங்க அதை எப்படி காட்டுவாங்கன்னா, சில இடத்துல ரொம்ப குளோரிஃபை பண்ணி காட்டிடுவாங்க சரியா. அதுக்கப்புறம் சில இடத்துல வந்துட்டு அவங்க தேவைக்கும் போது நியூட்ரலைஸ் பண்ணி காட்டிப்பாங்க. அதுதான் எனக்கு இந்த ஜாதி படங்கள், ஐ மீன் இந்த ஜாதியை மையமா கொண்ட படங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய இதா பாக்குறது நானு. ஆண்ட படம் அவங்க அடக்கிட்டான் சரி, இந்த அதுக்கு நீங்க வந்துட்டு போராடி அந்த இடத்த வாங்குறீங்க சரி, அதுக்கு அவன் உங்களை அடிச்சிட்டான், அதுக்காக நீங்க யூனிஃபைடா போயிட்டு 400 அப்படிதான் சொல்லி திரும்பி அடிப்பீங்க, அதை நான் பண்ணிதான் ஆவேன்னு சொல்லி அதுக்கு ஆணித்தனமா நிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் காட்டுறீங்க இல்லையா. ஸோ இந்த இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன கொலாப்ஸ் இருக்கு. எனி தீவிரம் இஸ் பயங்கரம் இல்ல, அந்த மாதிரி நான் சொல்றேன். சோ இந்த இந்த மாதிரி டேக் எடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட இது. எய்தர் ஸ்டாண்ட் வித் தட் ஆர் எய்தர் ஸ்டாண்ட் வித் திஸ். நீங்க வந்து உங்களை ஒருத்தன் வந்து ஒரு இதுவே சொல்ல முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். நீ உங்களை கொஸ்டினே பண்ணிட முடியாது, பண்ணாலே அதுக்கு ஏதாவது ஒரு இதாயிருங்கிற மாதிரி. இப்ப எனக்கு தெரிஞ்ச அந்த கேள்விக்கு அது பதிலே கிடையாது. நீ சொன்ன ஒரு ஃபேக்டர் நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னன்னா, இப்போ மாரி செல்வராஜ் ஒரு படம் இருக்கிறார் அப்படின்னா, அந்த படத்துல இருக்க ஃபிளாஸை நம்ம சொன்னா நம்ம உடனே வந்து இவங்க ஜாதி வெறியர்கள், இல்ல வந்து இவங்க வந்து ரொம்ப நியூஆன்ஸ்டா ஜாதியை சப்போர்ட் பண்றானுங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆக்சுவலா எனக்கு உண்மையாலுமே இந்த படத்துல ஒரு பர்டிகுலர் டயலாக் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருந்துச்சு. சரியா? மாரி ம். வந்துட்டு சொல்லுவாப்ல, ஐ மீன் வெற்றி வந்து என்ன ரஞ்சித் வந்து ஒரு பக்கம் சொல்லுவாப்ல, அது சரியான காண்டாங்க எனக்கு அது பார்க்கும்பொழுது. நான் வந்துட்டு அப்ரஷன் படம் எடுக்கிறேன் ஓகே, அது அது நான் எந்த படம் எடுத்தாலும் அதுல ஓடாது. இப்ப நான் அதே வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணி எடுத்தா ஓகேன்னு ஓட்டுறீங்க, இதுவே நான் வந்துட்டு திரும்பி அடிக்கிறவா இருந்தா நான் அடிக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிம்பாரு. யாருக்குடா பிரச்சனை இருக்கு, படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அவ்வளவுதான். நீயா எதையா ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு நீயா ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க, ஏதோ ஒரு 10 பேர் அதை சொல்லிட்டானுங்கிறதுக்காக நீ என்ன அவனுக்கா படம் பண்ற, அந்த 10 பேருக்கா படம் பண்ற. தங்கலாம் நான் திரும்பி அடிச்சா உங்களுக்கு பிரச்சனை, நான் திரும்பி இதெல்லாம் இவங்க கிரியேட் பண்றது. நான் அதனால சொல்றேன் எனி தீவிரம் இஸ் பயங்கரம். ஸ்டார்டிங் எனக்கு அப்படி சில பேர் ரொம்ப ரேரா பீப்புள் சொல்லுவாங்க அப்படியே. அப்ப எனக்கு தோணும், இவனுக்கு ஆக்சுவலா வந்துட்டு இந்த மாதிரி படமே இப்பதான் பாக்குறானுங்க. ஃபுல்லா வந்துட்டு இவங்க அந்த இந்த எம்பசைஸ் பண்ண ஜாதி படங்களை பார்த்துட்டு இவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படி இருக்கு போல பாவம், அதுக்கப்புறம் ரெடி ஆயிடுவானுங்க நான் நினைச்சுட்டேன். யாரு இப்படி சொல்றவனுங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு அவன் அப்படி சொல்றவனுங்க இருக்காங்க. இல்ல நான் சொல்றது தெளிவா சொல்றேன். நான் சொல்றது நான் சொன்ன கருத்து, இப்ப நான் சொன்ன கருத்து இருக்கு இல்லையா ஒண்ணு, அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவங்கள அவங்கள நானே நினைச்சிருக்கேன். இவங்க சொல்றதுல லேசா ஒரு இவனுக்கு புரியல போல. தே ஆர் ஸ்டில் வாண்ட் டு கெட் மென்டார்ட் ஆர் கெட் மெச்சூர்ட் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டப்ஸ். அவங்களுக்கு இப்பதான் இந்த இந்த படம் ஹிட்டே அடிக்குது. இனி ஒரு 10 படம் 15 படம் வரும்பொழுது உங்களுக்கு ஹிட் அடிக்கான்னு நினைச்சேன். பார்த்தா இவங்க வேற மாதிரி மாறிட்டு இருக்கானுங்க. என்னன்னா, இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப ஈஸியா சிம்பிளை பண்ணணும்னா, பியூட்டி ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்கும் நம்ம தியேட்டருக்கு போய் ஒரு படத்தை பார்க்கறது என்னன்னா, இருட்டு ரூம்ல படத்தை போட்டா எல்லாத்துக்கும் சேம் படம் தான். அவன் என்ன அஜெண்டால ஒருத்தன் உட்கார்ந்தாலும் எந்த அப்தரே படத்தை பார்த்து படம் உண்மையாலுமே எங்கேஜிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா
அதோட பிலாசபியை அவன் 2 டைம் யோசிச்சு பார்ப்பான் உட்காந்து. கரெக்டா? படம் மொக்கையா இருக்கும்போது மட்டும்தான் அவன் வந்து டேய் ஆக்சுவலா மொக்கையா இருக்குன்னு சொல்லுவானே தவிர, படம் உண்மையாலுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க படத்த ஒருத்தன் எதிர்த்து பேசுறான் அப்படின்னா, அவனுக்கு அஜெண்டா இருக்கு. அவன் வந்து ஏதோ ஒரு வன்மத்த வச்சுட்டு, இல்ல அவனுக்கு ஒரு இது இருக்குங்கிறனால அவன் பேசுறான். படம் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லங்கும்போது, எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங் இல்லன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா யாரும் வந்து வெளில பேசவே மாட்டானுங்க. எண்ட் ஆஃப் தி டே அது அவனுக்கு அஃபெக்ட் ஆகும். அவன் பாட்டுக்கு கிளம்பி போப்பான். இந்த ஒரு ஃபேக்டர் இருக்கு. நான் நான் இத வந்து நம்ம இந்த ரொம்ப அப்ஸ்ட்ராக்ட்டா பேசுறத விட, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆக்சுவலா இந்த பைசன் படத்துல. சரியா? பைசன்ல அவன் ஜப்பான் போயிருவான். ஜப்பான் போயிட்டு கடைசியா ஒரு ரைடு தான் இருக்கு. இந்த ரைட்ல அவன் பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான்னா, அந்த இந்தியன் டீம் கேப்டன் வந்து பைசன வந்து உள்ள அனுப்பிச்சு விட்டுருவான். அப்ப வந்து சர்தார்ஜி வந்து வந்து அந்த அந்த கோச் வந்து ஏன்டா அவன அனுப்பிச்ச அப்படின்னு கேட்கும்போது, அப்ப வந்து அந்த 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 கேப்டன் வந்து என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு பாகிஸ்தான ஜெயிக்கணுங்கிறது மட்டும் தான் மோட்டிவ். ஆனா அவனுக்கு பாகிஸ்தான, அவன் ஊர்ல இருக்க பிரச்சனைய எல்லாரையும் ஜெயிக்கணுங்கிற வெறி அவனுக்கு தான் இருக்கு. அவன் தான் கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு கட் பண்ணி அப்படின்னு ஒரு டயலாக் வச்சிருந்தான்னு வச்சுக்க. செம சிரிப்பா இருந்திருக்கும் அந்த மொமெண்ட் ஆக்சுவலா. என்னடா பேசிட்டு இருக்கீங்க? டேய் ஸ்போர்ட்ஸ்ல ஜாதி இல்லங்கிறதா கான்டெக்ஸ்ட். இப்ப இந்த டயலாக்ல ஜாதி இருக்கா இல்லையாடா? 100% இருக்கு. இவ்வளவு நேரம் துருவோட பிரச்சனை என்ன? அவன் வந்து எண்ட் ஆஃப் த டே இவ்வளவு பிரச்சனையும் தாண்டி அந்த ஸ்போர்ட்ஸ்க்காக அவன் ஜெயிக்கணுங்கிறது அவன் மேட்ரு. பட் இந்த 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 டயலாகே ரொம்ப ஒரு மாதிரி மாரி செல்வராஜ் உட்கார்ந்து எழுதுற மாதிரி இருக்குடா அந்த டயலாக். அந்த கேப்டன்லாம் அப்படி பேசவே மாட்டான்டா அவன். ஏய், குரு பிறவி ஊமடா அந்த படத்துல. நானே இறங்கி அப்பிடலான்னு பார்த்தேன் அவனை. பேசி சொல்லடா ஏதாவது. ஆஹ் உன்னைய இறங்கி எவனையா புடிச்சு அடிப்பான் சரியா? அப்பா அப்படின்னு கத்திட்டு என்னப்பா நம்மளுக்கு அப்படி கூட சொல்ல மாட்டான்டா எதுவுமே. லவ்வையும் சொல்ல மாட்டான், எதுவுமே சொல்ல மாட்டான். அழுவான், இல்ல கிளம்பி போயிடுவான். படத்தோட மெயின் மோட்டிவே வந்து துரு விக்ரம் கடைசியா எண்ட் ஆஃப் த டே எதுவுமே இல்ல. நான் தான் என்னோட டேலண்ட்னால மட்டும் தான்டா இந்த கேமுக்குள்ள வந்திருக்கேன். எனக்கு எவனோட சிம்பத்தி எம்பத்தி எதுவும் தேவையில்ல. நான் என் டேலண்ட்டை வச்சு மட்டும் ஜெயிப்பேங்கிறதா ஒரு மேட்ரு. அத சொல்றதா கெத்து அதுல. அப்ப எக்ஸ்ட்ரா சிம்பத்தி ஆட் பண்றது மூலமா என்னடா அதுல அது எண்ட் ஆஃப் டே எக்ஸ்ட்ராவா தேவையில்லாத ஒரு எலிமெண்ட் உள்ள இது பண்ற மாதிரி தான்டா இருக்கு. ஏன்னா இவ்வளவு நேரம் அவனுக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கு. அந்த பிரச்சனை எல்லாம் ஆல்ரெடி ஆடியன்ஸ் பாத்துட்டானுங்க. நம்மளுக்கு தெரியும் அவ்வளவு பிரச்சனை கடந்து இதையும் ஜெயிச்சிட்டான் பாரு அவன் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அந்த இடத்துல அவன் ஹைலைட் பண்ண தேவையில்ல. இந்த பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கு, இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அவனோட வெற்றி தான் ஆக்சுவல் வெற்றின்னு நம்ம சொல்றதுங்கிறது ஒரு மாதிரி இருக்கு அந்த பிரதர் இடம். அது நார்மல் படம். இது வந்துட்டு ஒரு மாறி படம். என்ன பிரதர் இது 2 minutes ஆஃப் சைலன்ஸ்? இல்ல கொஞ்சம் டிலே விட்டா நீங்க கன்னியூ பண்ணுவீங்கன்னு பார்த்தேன் நான். ஏன்னா உங்களுக்கு அங்க ஏதோ வேலை இருக்குது. இல்ல இல்ல முடிச்சிட்டேன். ஏன்னா நீங்க பேசலன்னா நீங்க ஓவர்லாப் பண்ணி போய்கிட்டே இருப்பீங்க. இல்லங்க அதாங்க என்னோட கான்செப்ட் என்னன்னா, அது மாறி படம் அப்படிதான் இருக்கணும். நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி வெற்றி வந்துட்டா, ம். லேஸ்ல வந்துட்டா, அப்புறம் அதுல என்னத்த போயிட்டு ஜாதியோட இது இருக்க போகுது, ஜாதி கலப்பு இருக்க போகுது. ஜாதி கலப்புனா நான் என்ன சொல்ல வரேன்னா, அது என்னங்க, இது இட் சுட் பி வித் திஸ் இல்ல, அதான கான்செப்டே. அவன் வந்துட்டு அந்த ஜாதி அவனை பிற்படுத்தப்பட்டும் அவன் எப்படி மேல வந்தாங்கிறது தானே. அப்ப அந்த கடைசியில அந்த டயலாக் முக்கியம்ல. நான் சொல்றது என் பெர்ஸ்பெக்டிவ் இல்ல பிரதர், அதுதான் பிரதர் அவரோட பெர்ஸ்பெக்டிவ், பெரியவரோட perspective. உங்க பெர்ஸ்பெக்டிவ் என்ன? எனக்கு ஆக்சுவலா அந்த அந்த கருத்துல உடன்பாடு இல்ல. இவன் நம்ம எல்லாத்தையும் இட்ஸ் இட்ஸ் சோ ப்ரீச்சிங் நானு. அதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சுடா. அது அவன் டேலண்ட் ம். இருக்குடா, அவனுக்கு விடுங்கடா, அவனை ரைடு மட்டும் விடுங்க, அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, எங்கேயோ வருவான் பாரு, டாப்ல வருவான் பாருங்க, அவ்வளவுதான் எனக்கு தோணுச்சு. வயசு மத்தவங்க எல்லாம் வாய மூடிட்டு இருக்கான், அவன் எப்படி மூடிட்டு இருக்கான் படம் பூரா, அந்த மாதிரி இருங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இவன் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இவனோட ஸ்போர்ட்ஸ் கரியர்ல ஒவ்வொரு இடத்துல இருக்கான். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் டீம்ல விளையாடுறான். அதுக்கப்புறம் அவங்க ஏரியா டீம்ல விளையாடுறான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ரைவல் டீம்ல போய் விளையாடுறான். அதுக்கப்புறம் தமிழ்நாடு டீம், அப்புறம் இந்தியன் டீம், இந்த மாதிரி டீமா மாறுறான் ம். இல்லையா? ஆக்சுவலா பைசனோட ஜெர்னியை நம்ம பார்க்கவே மாட்டோம்டா. ஏன்னா அதே டைம்ல பேரலா நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டஃப் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு பைசன் வந்து ஆக்சுவலா அந்த கேம்குள்ள என்ன கத்துக்கிறாங்கிறத நம்மளுக்கு புரியவே புரியாது. ஏன் தெரியுமா? அவன் வந்துட்டு அவன் லைஃப்ல நடந்த பீக் மொமெண்ட் எது? அவன் லால மீட் பண்றதானே. அதுக்குள்ள லால் அந்த மொமெண்ட்டுக்கு வரணும்னா லால் ஏன், ஐ மீன் லால் அந்த கருத்தை சொல்லணும், இதே இவனுக்கு வேற ஏதோ இருக்குடேன்னு சொல்லி இவன் வேலைக்கு எடுத்தா he has to be that capable இல்ல, இவன் இப்படி பண்ணுவானா அப்படின்னு நமக்கு தோன்றதுக்கு ஆன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் மேக் பண்றதுக்கு வேண்டி என்ன ஆயிரும்னா, பி ஸ்டோரிய போட்டு நடுவுல போட்டு ராவு ராவுன்னு ராவி ஏ ஸ்டோரிக்கு உண்டான டெப்த் குறைஞ்சிருது. எய்தர் ஹீல் பிராக்டிஸ் த ஷிட் அவுட் ஆஃப் ஹிம் ஆர் he will be just roaming around like a puppet.
இது இப்ப இருக்க வெர்ஷன்ல படத்த பார்த்தா எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் துருவ் விக்ரம் வந்து அவங்க ஸ்கூல்ல ரைடு போவான் தெரியுமா? ஆமா. அந்த துருவ் விக்ரம இந்த கிரிக்கெட் கேம்ல தலைய தூக்கி ஃபீல்டிங் பொசிஷன் மாத்துவான் ம். தெரியுமா? அந்த மாரி அதே ஸ்கூல் விக்ரம தூக்கி கடைசி அந்த ஜப்பான் மேட்ச்ல போட்டா ரைடு போய் மேட்ச்ச முடிச்சுட்டு வந்துருவாங்கிற மாரி இருக்கும். ஆமா. இந்த படத்த ஃபுல்லா ஹி பார்த்தனால இஸ் அப்படிதான் பார்ன் தோணும். டேலண்டட் மாரி அவனோட இருக்குங்க. கேம் எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு? ஹி இஸ் பார்ன் ஆ டேலண்டட் மாரி இருக்கும். பார்ன் டேலண்டட் தான். இந்தியன் லெவல்ல பை பிராக்டிஸ். இந்தியா லெவல்ல போய் விளையாடுறான்னா, அவன் பார்ன் டேலண்டட் தான். ஆனா, அவன் கூட விளையாடுற எல்லாருமே அவன் அளவுக்கு டேலண்டடு. அவங்களுக்குள்ள என்ன மாரி ஸ்கில் செட்ட எங்கெங்க இருந்து எடுத்துக்கிட்டான்? இல்ல இப்போ இந்த ரைவல் டீம்ல அவன் விளையாண்டுகிட்டு இருந்தான். அந்த ரைவல் டீம்ல அவனுக்கு கண்டிப்பா ஏதோ ஒண்ணு ஹவ் கிடைச்சிரும். ஹி க்ரூங்கிறது கிடையாது. ஆ கண்டிப்பா அவனுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கும். இப்ப அந்த ரைவல் டீம்ல அவனுக்கு ஒண்ணு கிடைச்சும், ஜாதி பிரச்சனைனால அவன் அந்த டீம விட்டு வெளில வரணுங்கிற ஒரு விஷயம் வரும்போது, நம்மளுக்கு இந்த ஜாதி பிரச்சனைனால இவனுக்கு ஒரு விஷயம் மிஸ் அவுட் ஆகுதே நம்மளுக்கு அங்க ஃபீல் ஆயிருக்கணும்ல. நம்மளுக்கு ஃபீலே ஆகாது அது. ஏன்னா, அவன் என்ன அங்க கத்துக்கிட்டான், என்ன பண்ணான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா, அவன் ரைடு போய் 5, 6 பேர்த்த தொட்டுட்டு வந்துகிட்டே இருப்பான். அதுல இன்னொன்னு தெரியுமில்ல, மத்தவங்கலாம் ரொம்ப புவரா ஆடுவானுங்க. சி அதெல்லாம் நம்ம பேசவே தேவையில்ல. அதெல்லாம் வந்துட்டு ஒரு டைரக்டரோட டேக்கு. என்னோட கான்செப்ட் என்னன்னா, கதையிலே பிரச்சனை இருக்கு. ஐ மீன் இந்த பி ஸ்டோரி நீங்க காட்டுனதுல பிரச்சனை இருக்கு. இன்னொன்னு, இப்ப நீ கடைசியா சொன்ன கருத்துல எனக்கு உடன்பாடு இல்ல. இஃப் தேர் இஸ் அ ஃப்ளா அக்செப்ட் இட் அண்ட் மூவ் ஆன். அதுக்கு தேவையில்லாம நீங்க வந்துட்டு இல்ல இல்ல நான் எனக்கு தெரியும் எல்லாமே நான் சேர்ந்தான். பட் நான் இன்சைடா எடுத்திருக்கேன் வேணும்ட்டு அப்படின்னு சொல்றது எனக்கு யார் சொன்னாலும் புரியாது. அதுல பிரைமா வந்துட்டு இந்த அன்கோ இருக்காங்கல்ல, மாரி செல்வராஜ் அன்கோ, இவங்க ஏனே தெரியல அவங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ம். பேக்கிங்கா வந்துட்டு ஜாதி படம், ஐ மீன் நாங்க ஜாதி வச்சு படம் பண்ற மாதிரி நீங்க இப்படி சொல்றீங்க அந்த மாதிரிலாம் சொல்றது எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லை. நல்லா இருந்துச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், ஆர்ட் தான். அதை ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? வந்துட்டு நான் ஒருத்தனை அடிச்சா அதுக்கு ம். அதெல்லாம் ஏதோ 10 பேர் போடுற கமெண்ட் இல்லையா? எங்க குல தங்கம் தங்க குல சிங்கத்துல இருந்து போடுற கமெண்ட், அதை தூக்கிட்டு வந்துட்டு தருவோம் நேஷனல் மீடியாலயும் இதுலயும் பேசிட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம தான் இவங்க 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 படங்கள்லாம் சூப்பரா இருக்கு எக்ஸ்ட்ரானரியா இருக்குன்னு சொல்லி இவங்களை என்ஹான்ஸ் பண்ணி விட்டுருக்கு. அந்த 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 10 பேர் இவங்க படம் ஸ்டார்ட் பண்ணல, படம் இவங்க ஜேர்னி ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்றது இல்ல. அவங்க சொல்ற கருத்தெல்லாம் மத்தவங்க சொல்ற கருத்தாவும் எடுத்துட்டு நம்மளையும் அவனுக்கு கூட பேக் பண்ணிட்டு இந்த சாமி கும்பிடுறவன் எல்லாம் சங்கிங்கிற மாதிரிதான் அந்த அந்த ஆங்கிள் இது வருது. நீ அவனை எதிர்த்தாலே நீ வந்துட்டு கேஸ்டிஸ்ட் மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரிலாம் இருந்தா சுத்தமா காண்டா இருக்கிறது. சோ இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரே தீர்வு தான். இஃப் த மூவி இஸ் ராங், ட்ரீட் இட் ராங். அவ்வளவுதான். நல்லா இல்லையா, நல்லாலும் சொல்லி போட்டு செருப்புல அடிங்க. அப்ப நல்ல படம் எடுப்பாங்க. அது ஜாதி படம், ஜாதி இல்லாத படம், மாரி செல்வராஜ் படம், எந்த டிரெக்டரா இருந்தா என்ன, மணிரத்னத்துக்கே போட்டு பொழந்தோம். அவ்வளவுதான். அங்க வந்துட்டு இப்ப இவங்க எல்லாம் கத்துறாங்கன்னா கத்தி போட்டுன்னு விட்டுறணும். ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான் பெருந்தன்மையோட. இவங்க கத்துறது வந்துட்டு நம்மளை பார்த்து இல்ல, அந்த அந்த 10 பேர்த்த பார்த்துட்டு நம்ம எல்லாம் ஆர்ட் ஓரியன்டா ஏதோ சஜஷன் சொல்லிட்டு இருக்கோம் அப்படி நம்மளே நினைச்சுக்க வேண்டியதான் பெருந்தன்மையா. ஏன்னா கண்டிப்பா இது நல்ல டிரெக்டர்ஸ், இவங்கலாம் நல்ல டிரெக்டர்ஸ். பட் இந்த ஒரு காரணத்தினால தேர் கிராஃப்ட் இஸ் டே இட் செல்ஃப் ஸ்பாயிலிட்டுங்கிறேன் நான். மத்தவன் ஒன்றும் ஸ்பாயில் பண்ணல. நீங்க இந்த மாதிரி வாய் பேசி நீங்களே உங்களுக்கு இருக்கிற மரியாதைக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ரஞ்சித்லாம் என்ன ஒரு ஃபிலிம் மேக்கர், அவன மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் எழுத முடியாது. நம்ம எவ்வளவு அவனை பத்தி பேசியிருக்கோம். எனக்குப்பா இப்ப ரஞ்சித் சொன்ன நீ காண்டாகிற காரணம்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதுதான். நான் ஒருத்தன் அடிச்சாலே உனக்கு இது ஷோ இட் இந்த பிலிம்ஸ் அவ்வளவுதான். நல்லா இல்லைன்னு சொன்னாங்களா, அதுல இருந்து ஆக்கப்பூர்வமான கருத்து இருக்குது. அந்த 10 பேர்த்த விட்டுரு. அதை விட்டுட்டு நீ சொல்றத பார்த்தா எனக்கு எப்படி இருக்குன்னா, யூ ஆர் இன்டைரக்ட்லி டெல்லிங் தட் யூ ஷுட் நெவர் சே எனி ராங் திங்ஸ் அபவுட் மீங்கிற மாதிரி நீ அதை புஷ் பண்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. டோன்ட் கிரிட்டிசைசஸ். நாங்கெல்லாம் இப்படிதான் படம் பண்ணுவோம், நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, பாத்தியா கிளம்பிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா நாங்க 10 வருஷமா அப்ரஸ் ஆயிருக்கோம். இந்த மாதிரி இருக்கு எனக்கு. 50 வருஷம் அப்ரஸ் ஆயிருக்கும், 100 வருஷம் அப்ரஸ் ஆயிருக்கும், இந்த மாதிரி இருக்கு. இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிறேன். இப்போ ஸ்போர்ட்ஸ் டிராமாக்கு ஜஸ்டிஃபைபிளா ஒண்ணு பண்ணேன். என்ன, ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஹீரோவை ரெடி பண்ணீங்க. பிட்ஸ் அண்ட் பீசஸா ஸ்போர்ட்ஸோட அந்த ஓரியன்டா அந்த இது காட்டினீங்க. பட் இனிமே ஜஸ்டிஃபை பண்ணிருக்கலாங்கிறது பல பேர்த்தோட கருத்து. என்னோட கருத்தும் அதுதான். ஸோ அதை பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பி ஸ்டோரின்னு ஒன்று எடுத்துட்டு வந்தீங்க. அதுதான் இந்த கதையோட கோரு. என்னன்னா ஜாதி ரீதியான பிரச்சனைகள் வந்துட்டு ஒருத்தனுக்கு டேலண்ட் இருந்தாலும் எப்படி அவனை சப்ரஸ் பண்ணி அந்த கிராமத்துக்குள்ளேயே அடக்குது அப்படின்னு காட்டுறீங்க. சூப்பர். ஆனா அதுக்கு எனக்கு எனக்கு போதிய இது பத்தல. ஐ ஐ நீட் மோர் இன்ஃபர்மேஷன் ஃபார் இட் டு பி லைக் அதை நான் எம்பசைஸ் பண்றதுக்கு. மேபி அது 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 இது பேஸ்ட் ஆன ட்ரூ இன்சிடென்ட்டா இல்லாம ட்ரூ ஐ மீன் இன்ஸ்பயர் ஃப்ரம் ட்ரூ ஈவெண்ட்ஸா இல்லாம ட்ரூ ஈவெண்ட்டா இருந்துச்சுன்னா ஓகே. மேபி எனக்கு அந்த ஸ்டோரி ஒழுங்கா தெரிஞ்சிருச்சுன்னா ஐ வில் ரிலேட் அண்ட் ரெசனேட். ஒரு பிரபாகரன் பத்தி படம் எடுக்கிறீங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு கீழ்வெண்மணி இஷ்யூ எடுக்கிறீங்கன்னா அதுல இருந்து எனக்கு தெரியலன்னா அது ஏன் தப்பு. ஏன்னா எனக்கு ஹிஸ்டரி தெரியல, அதனால எனக்கு அதை ரிலேட் பண்ண முடியலங்கிறது. நீ அவ்வளவு ஒரு படத்துல அவ்வளவு இதை பேக் பண்ண முடியாதுங்கிறது. இது இட்ஸ் ரிட்டன் ஸ்கிரீன் பிளே தானே.
இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ட்ரூ ஈவெண்ட்ஸ் தானே. அப்ப நீ தான் நல்லா எழுதி இருந்திருக்கணும் அப்படி ஸ்டோரியை. அதை ஒருத்தன் சொன்னா அதுக்கு ஏதாவது கொப்பளிக்கிறது. அப்புறம் இந்த லாஸ்ட் சீன்ல எதுக்குடா ஜப்பானை காட்டி அதுக்கு வரைக்கும் சிம் பண்ண அப்படிங்கிறது. அப்புறம் இந்த இவன் பேர் வந்துட்டு லிஸ்ட்ல வந்ததுக்கு அப்படி ஒரு அபூர்வமான மொமெண்ட் வச்சுட்டு சர்ப்ரைஸ்க்காக நான் அந்த சீனை வைக்கலன்னு சொல்றது. அப்புறம் அப்புறம் எதுக்கு அது மியூசிக்ல போட்டு எலிவேட் பண்ணீங்க, அது ரியல்லி அப்படிதான் நடந்தது அப்படின்னு அப்போ நீங்க ட்ரூ இன்சிடென்ட் எடுத்து வந்து வைப்பீங்க. அதான் பண்ணுவீங்க. யூ நாட் அக்செப்ட் த ஃபேக்ட்ஸ். இது சொன்னாலும் இல்ல 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 இல்லன்னு தான் சொல்லுவீங்க. அதான் எனக்கு பிடிக்காது. மத்தபடி எந்த தப்பும் எனக்கு தோணல. இப்ப நான் நான் இப்ப சொன்னதோட சமேஷன் தான் நீங்க சொன்ன இது. உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி வந்ததுக்கு காரணம் ஏன்னா டீடைல்ஸ் இல்ல. there is no enough details to back your questions answers. இல்ல இல்ல, நான் இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி நீங்க வர ரெக்கார்டிங்கே வர மாட்டேங்கிறீங்க, உங்களை வச்சு எதுக்கு பாட்காஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரிமூவ் பண்றதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா புடிச்சிட்டேன். இவ்வளவு பெரிய ஜாதி வெறியும் தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன் பார்க்கல பிரதர். நீங்க கடைசியா பேசுறதை கட் பண்ணி இப்ப நான் உங்களை போட போறேன். ஜாதி வெறியனா இருக்கீடா சாயலி. ஜாதி இல்ல 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 ஜாதி வெறியே நம்பலாம். இந்த கான்டெக்ட்ல எதுவும் போடாம கடைசியா நீங்க பேசியிருக்கிறத மட்டும் போட்டு, சா இவ்வளவு நாள் நல்லா வேணா நினைச்சிட்டு இருந்தாங்க, சாரி சாரி அப்படின்னு முடிச்சிருக்கேன். ஆக்சுவலா ஃபைனலா ஒண்ணே ஒண்ணு. ஆக்சுவலா ரெஜிஷா விஜயன் வச்சு நான் ஒரு பாயிண்ட் யோசிச்சிருந்தேன். பட் மறந்துட்டேன். ரெஜிஷா விஜயன் இல்ல. ஆக்சுவலா வந்து ரெஜிஷா விஜயனுக்கு ஒரு கதை யோசிச்சிருக்காங்க பிரதர். அந்த கதையை வைக்கலையாம் படத்துல ரன் டைம்க்காக. ஏன்னா அதுவும் அவர் எப்படி மாரி செல்வராஜ் எப்படி கோட் பண்றாருன்னா 3 மணி நேரம் வச்சா படம் ஓடாதுன்னு தியேட்டருக்காரங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால நாங்க அந்த போர்ஷனை கட் பண்ணிட்டோம். பட் ஆக்சுவல் கதை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ரெஜிஷா விஜயனுக்கு வந்து ஒரு லவ்வர் இருந்திருப்பா, இறந்திருப்பாருன்னு நினைச்சிட்டு இருப்போமா. ஆனா அந்த அந்த லவ்வர் ஆக்சுவலா உயிரோட தான் இருப்பானா. இவன் துருவிக்ரம் வந்து மேட்ச் விளையாட சைடுல அந்த லவ்வரை தேடிக்கிட்டே இருப்பாராம். ஒரு கட்டத்துல கண்டுபிடிச்சிருவாராம். அந்த லவ்வர் யாருன்னா அந்த போலீஸ்ல ஒருத்தரா தான் அந்த லவ்வர் இருப்பாராம். கடைசியா அந்த லவ்வர் ஹெல்ப் பண்றதுனாலதான் அவன் மேட்சுக்கே போனாங்கிற மாதிரி வருவான். அந்த மாதிரி ஒரு ட்ராக் வச்சிருந்தாங்களா, ஆனா அதை ஷூட் பண்ண முடியல. ஏன்னா 3 மணி நேரம் ரன் டைம் போறதுனால. ஆக்சுவலா அப்படி இருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒரு காதல் ஃபெயில் ஆயிட்டா வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரொம்ப மக்கான ஒரு சந்தங்கிற மாதிரி இருந்துச்சு. ஹோப்லெஸ்ங்கிற மாதிரி. பட் அந்த அளவுக்குலாம் யோசிக்க டயம் படத்துல என்னென்னமோ வந்துகிட்டு இருக்கு, எத்தனையோ கேரக்டர் வருது. இல்ல இப்ப இப்ப அமீர் லாலு தான் வச்சு ஃபன் பண்றதுன்னா அடுத்து ரஜிஷா விஜயன் வந்து பைசனுக்கு பதிலா வேற ஏதாவது பேர் வச்சிடலாம் படத்துல. மான்குட்டி அப்படின்னு. படத்துல ஆக்சுவல் வில்லன் யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க லாலு அமீர்னு. ஆக்சுவல் வில்லனே வந்து இவருதான். யாரு இவனோட பசுவும் கிடையாது. இவனோட யாரு ஹீரோயினோட அண்ணன் இருப்பான் தெரியுமா? அவன் தான் வில்ல. ஹீரோயினுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான்னு பஞ்சாயத்து பண்ணிட்டே இருப்பான். அவன் கேரக்டரே ஹீரோயினுக்கு பொண்ணு, ஹீரோயினை வந்து ஹீரோக்கு கொடுக்க கூடாதுங்கிறதான். அதாவது மாரி செல்வராஜுக்குன்னே ஆஸ்தான சில ஹைலைட்ஸ் இருக்கும் brother. அது அது வந்துட்டு அப்படி ஒருத்தங்கிட்ட இருந்து வந்தாதான் அப்படி வருங்கிறது வந்துட்டு உனக்கு சூப்பரா ஃபீல் ஆகும். எனக்கு ஃபீல் ஆகும் தெரியும். அதுல ஒண்ணு வந்துட்டு இந்த சில சில மொமெண்ட்ஸ் இருக்கும் brother. ஃபார் எக்ஸாம்பிள் அமீர் வந்துட்டு சொல்லுவான், இங்க இருந்து ஒருத்தன் வேலிய வந்துட்டு வேலிய உடைச்சிட்டு என்ன மாதிரி போறது மட்டும் என்னமோ கிடையாதுடா, வேலியே போடாத அளவுக்கு உயரத்துக்கு போறான் பாரு, அதுவும் பெரிய விஷயம் தான் அப்படிமா. அது சரியான டைலாக் வருது. ஆமா ஆமா, அது சூப்பரான டைலாக் ஆக்சுவலா. அதுதான் டேய், இவனுக்கு இந்த மாதிரி மார்க்கி டைலாக்ஸ் ஒவ்வொரு இடத்துல சொல்லிட்டு போறானு தெரியுமா? அதுவே போதும்டா, அவனுக்கு எக்ஸ்டெண்டடா காமிக்க தேவையில்லடா. அமீரை பாரு இத்தனை பேர் சேர்ந்து எப்படி ஸ்கெட்ச் போட்டு செகண்ட் ஒய்ஃப் வீட்ல தூக்குறானுங்க அப்படிங்கறதெல்லாம் தேவையே இல்லடா. எடுக்கிறது கமர்ஷியலா எடுத்துருவானுங்க கிடையாது. எடுத்தும் போட்டு கடைசியில என்ன பண்ணுங்கன்னா டக்குன்னு நீ அதுல ஒரு ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சிட்டு ஏதாவது சொல்லிட்டேன்னா அப்போ வந்துட்டு கோர் ஐடியாவை எடுத்து வந்துருவாங்க. ஜாதி வந்துட்டு நீ நீ வந்துட்டு இப்படி நாங்க எடுத்தாதான் சொல்லுவாங்க, திரும்பி அடிச்சா உனக்கு பிரச்சனை, எங்கடா அப்படிலாம் சொன்னேங்கிற மாதிரிதான். இம்புட்டுக்காண்டு காக்கா ஆகி போனதுக்காடா இவ்வளவு பிரச்சனைங்கிற மாதிரி. நம்ம இப்படி ஒண்ணு நம்ம சினிமேட்டிக்கா ஏதாவது ஒரு கருத்து சொல்றோம் அப்படின்னா அந்த கருத்துக்கிட்ட இருந்து அந்த கருத்து கூட மிக்ஸ் பண்ணி நம்மள கழுவி ஊத்துறது, அதுதான் எனக்கு கடுப்பா இருக்கு. இப்ப நீங்க சொன்னது லாஜிக். காரணம் என்ன? யூ டோன்ட் வாண்ட் ஹிம் டு ஆக்ட் லைக் வெற்றிமாறன், அதான் நீங்க சொல்ல வரீங்க கரெக்டா? கமர்ஷியலா ஏங்க அந்த இடத்த எடுத்தீங்க? அவங்க அறுக்கிறது பிடிக்கிறதெல்லாம் யூ ஆர் ஆல்ரெடி வெல் கிராஃப்டட் டிரெக்டர், சூப்பரான கிராஃப்ட்மேன்ஷிப் தெரிஞ்ச ஒருத்தன், நீ ஏன் போயிட்டு அந்த சீன்லாம் வச்சுட்டு இருக்க? அதெல்லாம் படத்துக்கும் தேவையில்லை, அதுக்கு வேல்யூ ஆட் ஆகல, அதுக்கு டெப்த்தும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் அழகம் பெருமாளே ஒரு சூப்பர் கேரக்டர். அவன் லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருப்பான்னா செலக்ஷன் கமிட்டில இருப்பான், ஏதோ ஸ்டேட் செலக்ஷன் கமிட்டிலே இருந்தா. ஸோ ஹி நாட் ஹேவ் எனி அதர் திங் டு டூ இன்ஸ் லைஃப் அப்பார்ட் ஃப்ரம் திஸ். அவன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒருத்தன் வளர்றதுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்ச ஒருத்தனா இருப்பாங்க. அவனோட பாஸ்ட் என்னவா இருக்கும் நீ ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடலாம்.
கண்டிப்பா இவனும் கஷ்டப்பட்டு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இப்ப இந்த இடத்துல இருக்க ஒருத்தன் ஹி நோஸ் த வேல்யூ ஆஃப் பீப்புள். அவன் அது எந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையை மாத்தும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா தெரிஞ்ச ஒரு செலக்ஷன் கமிட்டில இருக்க ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆள். அது சூப்பரா அவன் பண்ணியிருப்பான். அது இல்லாம இஃப் யூ ம். சி அழகன் பெருமாள் யூ வில் சப்மிட் யுவர் செல்ஃப்ங்கிற மாதிரி தான் அந்த கேரக்டருக்கு. அந்த ஆள் வந்துட்டு ஸ்டேஷன் மாஸ்டரா நடிச்சாலும் சரி, இல்ல ஜாதி வெறியனா நடிச்சாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, தமிழ் வாத்தியாரா நடிச்சாலும் சரி, அது சில பேர்த்துக்கே அந்த ஒரு இது இருக்கும் தெரியுங்களா, ஆசர் மாதிரி. அவரை பார்த்தோன்னே அது சூப்பரா இருந்துச்சு. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நோட்டீஸ் பண்ணி அதுக்காக எஃபோர்ட் போட்டு ஒருத்தனை மாத்துறான். அது எப்பவுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமால ஒருத்தர் இருப்பாங்க. அவன் வருவான். அவன் வந்தாலே சூப்பரா இருக்கும். அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இந்தியன் கேப்டன் அவனும் ஒரு தமிழாளன் காட்டி அவன் ஏதோ உழப்புறது அதெல்லாம் வந்துட்டு அவரை டீக்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலா. ஸ்போர்ட்ஸ்மேன்றான் அவன். அவனை அந்த மாதிரி காட்டுங்கடா. இவனை ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது அவன் ஒரு ஹைலைட் சொல்லிட்டு அவனை பத்தி அதை விட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம ஏன்டா இருந்துச்சுங்கிற மாதிரி இருந்துச்சு. சில டைம்லாம் அது அது ஆடியன்ஸ்க்கு புரியாது, வெகுஜனத்துக்கு புரியாதா இருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் டெக்னிக்காலிட்டி. இப்ப நமக்கே புரியாதா இருக்கும். ஏதோ ஒண்ணு இந்த என்ன இந்த ரைடு வரதுல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டான், லெஃப்ட் ஸ்பின் ஓட்டான், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்றீங்க, நீங்க லெஃப்ட் கேரம் ஸ்பின் போட்டான் அது வந்துட்டு. பட் ஒண்ணு புரியும், அதோட சைக்காலஜி என்னன்னு புரியும் நமக்கு. சம்திங் விச் இஸ் மார்வல், சம்திங் இட்ஸ் நாட் பாசிபிள் பை எவ்ரிபடி, ஹி டிட் தட் அட் தட் மொமெண்ட் தட் மேட் த திங் பிக், தட்ஸ் வை ஹி இஸ் பிக். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு புரியும் இல்லையா. அதுக்கு ஏதாவது ஒன்னு ரெண்டு வச்சிருந்துருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு ஸ்போர்ட்ஸ் ஹைலைட்ஸா. அது வச்சிருந்தாதான் அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமாக்கான அந்த ஒரு அது 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 ஒரு மாதிரி ட்ரூ டு ஜானரா எனக்கு எனக்கு ஃபீல் ஆகும். இப்ப ஒண்ணும் இல்ல, F1 பக்கம் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, ஒண்ணுமே நமக்கு தெரியாது. லூயிஸ் ஹாமில்டன் தவிர நமக்கு எவனையுமே தெரியாது. அஜித் ஃபேன்ஸுக்கான அந்த ம். ஆர்டிஎம்ஸ் என்ன தெரியும், வேற எவனையுமே தெரியாது. அந்த ரெண்டு பேரை தவிர எனக்கு அதுல யாரையும் தெரியாது. அதுல வர டெக்னிக்கல் பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாது. பட் வி ஸ்டில் எம்ப்ரேஸ் இட்ல. காரணம் என்னன்னா அதுதாங்க ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. அது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர். அவர் ஏதோ பண்ணாரு, அது பாசிட்டிவ்ங்க, அது பண்ணதுனாலதான் அந்த மேட்சே மாறிடுச்சுங்கிறாங்க அப்படின்பாங்க. அது என்னன்னா அது எவனுக்குமே தெரியுங்கிற மாதிரிதான். அது ஏதோ பண்ணாருங்க, பண்ணாரு பாருங்க, பாருங்க சொல்லிட்டு இருக்கிறாரு பாருங்க மைக்ல, கேட்கலீங்களா? இதுதான். சோ அதெல்லாம் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. அதுவும் கபடியில ஒண்ணுங்கும் பொழுது தமிழ் ஆடியன்ஸ் இனிமே சூப்பரா இருந்திருக்கும் பாக்குறதுக்கு. ஏய் பாரு இந்த மாதிரிலாம் கபடியில ஏதோ இருக்கு, அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாம இருக்கு, இவன் மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறான், அதனால இவன் பெரிய ஆள் போல அப்படி இருந்திருக்கும். இந்த நேச்சுரலி பார்ன் டேலண்ட் அந்த மாதிரி இருந்திருக்காரு. இஸ் a skilled கை ப்ரோ, இஸ் a skilled கை. அவ்வளவுதான். கொஞ்சம் பசி பட்டினி, கொஞ்சம் ஜாதி பிரச்சனை, இல்லைன்னா எங்கேயோ போயிடுவோம். அப்படி இல்லாம அந்த முட்டி மோதிங்கிற அந்த ஒரு இது இல்லாம இருந்துச்சு. அந்த முட்டி மோதி வந்துட்டு வெறும் இதாக தான் இருந்தது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டராக தான் இருந்தது தவிர அவனுக்குள்ள இருக்கிற கான்ஃபிளிக்டாவோ. ரொம்ப கிளீனான ஆளா இருக்கிறாப்புல. அப்புறம் பிரதர் எனக்கு பிடிச்ச சீன் பிரதர், ஏன் தென்னாட்டு தேசத்துல பாட்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை விட்டுருவோம். அது சரியான பாட்டு, சரியான விஷுவல்ஸ். மாரி செல்வராஜ் மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்ச விஷுவல்ஸ் எடுக்க முடியாது. என்ன ஒரு ஆர்டிஸ்டிக்கா ஒரு போட்டோகிராஃபிக்கா இருக்கும் ஃப்ரேம்ஸ் எல்லாம். எந்த ஃப்ரேமை பாஸ் பண்ணீங்கனாலும் வால்பேப்பரா இருக்கும். ஸோ அதை விட்டுருங்க, நான் சொல்ல வந்தது என்னன்னு மறந்துட்டேன் பாருங்க. அதுல வந்துட்டு இவங்க வீட்டுல வந்துட்டு ஒரு காளை மாடு இருக்கும். இது பைசனோட கல்லடே, ஆமாண்டே, இது வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு இதா இருந்தாருன்றான். அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா இருந்தாரு, அவர் ஒன்றும் எதுவும் பண்ணலடே, அது கிடைச்சதவருக்கு அது எடுத்து நீ வச்சதுன்னா இல்ல சார் இது எங்க சாமி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இது வேணுமாடே எடுத்துட்டு போடேன்றான். அதை போய் நம்பாள்கிட்ட கொடுத்து நம்பால் அதை அப்படியே பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் விடுவாப்புல. அது அந்த பாட்டுல ஒரு செகண்ட் தான் வரும், ஆனா பயங்கரமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் நல்லா எம்பசைஸ் பண்ணி இருந்திருக்கலாம், பட் கொஞ்சம் சங்கீதனமா இருக்கும் ஏன், பட் நல்லா இருந்தது. ஆக்சுவலா நான் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிருந்தேன், அதை மறந்துட்டேன். மாரி செல்வராஜ் யூனிவர்ஸ்ல பாத்தீங்களா, ஹீரோவும் ஒரு அனிமலையும் பேரலா வச்சு பண்றத ஒரு வழக்கமா நல்ல வச்சிருக்காரு. நல்ல விஷயம். இதுல வந்து பைசன் பைசன் மாதிரி முட்டி தள்ளிடுவான் எல்லாத்தையுங்கிற மாதிரி. இவர் பைசனே அப்பா பாசு சூப்பர் இல்ல அப்படிங்கிற. சரி நண்பா, போதும். இதுக்கப்புறம் போச்சுன்னா திரும்ப திரும்ப சொன்னதையும் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆல்ரெடி அதான் பண்ணியிருக்கோம், நீங்க பாத்தீங்களா. நன்றி. இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், அதுக்கப்புறம் ரேட்டிங்லாம் போடலாம், நீங்க போடுங்க. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா பாட்காஸ்ட் போட ட்ரை பண்றோம். நன்றி, வணக்கம்.